டிசம்பரோட மூடிட போகிறோம். டிசம்பரோட மூடிட போகிறோம். ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா சக்கரை தானே வேணும் வாங்கி போங்க. 2 மாதம் கொடுக்கல, அது ரெஜிஸ்டார் தான் கொடுப்பேன். சக்கரை கூட உங்கள் பேர் வந்தாலும் அந்த சக்கரையே கொடுப்பேன். நான் வாங்குற சக்கரை தான், வேற ஒன்றும் வாங்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு சக்கரை தானே வேணும் வாங்கி கொடு. இந்த மாதம் கொடுத்துட்டான், சக்கரை கொடுத்துட்டு ஏற்றியாச்சு. என்ன சொல்கிறேன், இப்போ இதெல்லாம் நம்ம பாதிக்குதா இல்லையா? இதெல்லாம் வேண்டாமா விடவும் முடியல நம்மால். அது கட்டாயம் ஒன்று. ரேஷன் கார்டும் ஆதார், அது ஒன்று. ஆதார் அட்டை எனக்கு சொன்னான், அது ஒரு விஷயம். அந்த ஆதாரத்தை எடுத்து போய் நினைச்சு இணைச்சேன் நான். எந்த ஆதாரம் இப்போ ஒன்றும் கிடையாது, ஆதாயம் கிடையாது, ரெண்டும் கிடையாது இல்லையா? என்ன சொல்கிறேன், நம்மால் நமக்கு என்று ஒரு வழி என்று சொன்னாலும் தொடர்பில்லாமல் நம்மை பாதிக்குது இல்லையா? அதான் இங்கே, அதான் தொடக்குனர். துடக்கு என்றால் அந்த பொருளிலே மயங்குதல், அதன் வசப்படுதல். எங்கேயாவது போகுது என்று விடுறது கிடையாது. அது நம்மை அறியாமல் நம்மை பாதிக்குது. எது எது பாதிக்குது என்றால் வாட்ஸ்அப் பாதிக்குது நம்ம. அப்புறம் அந்த ஃபேஸ்புக்கு பாதிக்குது. நான் கேட்கறதே கிடையாதுங்க, அவனுடைய ரெக்கார்ட்லாம் எனக்கு அனுப்புகிறான். நான் என்ன பண்ணுறது? எங்கேயோ அவன் போகிறான், எங்கேயோ போகிறான், அதையே எனக்கு அனுப்புகிறோம் என்றால் அதில் வசப்படுத்துகிறோம் நம்ம. அப்போ நமக்கு என்ன ஆசை, இப்பெல்லாம் அங்கெல்லாம் போகிறான், நாம கொஞ்சம் போடுவோமா என்று நம்ம எங்கேயோ போய் கொண்டு எடுக்கிறாள் இல்லையா? இந்த துடக்குறுதல் என்பது உயிருக்கு இருப்பதால் இது பரதந்திரம். முதல் வாசம். புலன்கள் வசப்பட்டு துடக்குறுவதால் நமக்கு சுதந்திரம் இல்லை. அதான் இங்க சொல்றாங்க. தன்வசம் போதல் என்றால் சுதந்திரமின்றி நிற்றல். உனக்கு என்று சுதந்திரம் அறிவு தான். அந்த அறிவு புலன் வழியா போனா உங்களுக்கு சுதந்திரம் இல்லாமல் போகிறது என்று. எம்பிரான் அந்த பாட்டு, தானே தனித்து எம்பிரான் தன்னை சந்தித்தே. அந்த எம்பிரான் ஏன் சொன்னார் குருவை என்றால், ஞானகுருவை ஆவேசிக்கின்றான் பெருமான். ஆவேசிப்பதாலே குருவையே எம்பிரான் என்று அவர் சொல்லுகிறார். அதனால்தான் திருமூலரை நம்முடைய சுந்தரர் நம்பிரான் திருமூலன் என்கிறார். ஞானசம்பந்தரை எம்பிரான் சம்பந்தன் என்று சொல்றார். அப்போ இறைவனைத்தான் எம்பிரான்னு சொல்லணும், நம்பிரான்னு சொல்லணும். ஆனால் ஞானசம்பந்தரை எம்பிரான்னு சொல்றதுக்கும் திருமூலரை நம்பிரான்னு சொல்றது என்ன காரணம் என்றால், எப்பொழுதுமே பெருமானவரிடத்திலே ஆவேசித்திருக்கிறான் இல்லையா? எல்லா இடத்திலும் இருப்பதாலே அவர்களை எல்லாம் நாம் எம்பிரான் சொல்ல வேண்டும் என்பது போல ஞானகுருவை நாம் எம்பிரான் என்று சொல்ல வேண்டும் என்று இங்கே சொல்றார். தானே தனித்து எம்பிராந்தனை சந்தித்தே என்று முடிக்கிறார். அதுக்கு அடுத்தது சந்திப்பது நந்திதன் திருத்தாள் இணை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, வந்திப்பது நந்தி நாமம், என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே, பொற்போதமே, பொற்போதமே என்று சொல்ற. அந்த சந்திப்பது, சிந்திப்பது, வந்திப்பது மூன்று சொல்றார். பந்திப்பது ஒன்று இருக்கு இல்லையா? பந்திப்பது என்பது பாசம், வினை. நம்மை பந்தித்த வல்வினை பற்றறுப்பானை சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார் சிந்தைகள் திகழும் சிவந்தன்னை பந்தித்த வினை பற்றறுப்பானை என்று பாடினார் இல்லையா சுந்தரர் நம்ம ஊர்ல? அந்த மாதிரி எங்கே சந்திப்பது, சிந்திப்பது, வந்திப்பது என்றார். திருத்தாள் என்பதாலே உடலால் வணங்குதல், பெருமானுடைய ஞானகுருவை வணங்குதல், அது சந்திப்பது. சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, சிந்திப்பது தியானம். தியானத்திலே ஞானகுருவாக இருப்பது தியானிக்கணும், அந்த உருவத்தை தியானிக்கணும். நான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், அது ஆமாம், ஞானகுரு அவர் தான். ஞானகுரு அவராக இருக்கிறதா அவரை தான் நம்ம சிந்திக்கணுன்றார். இப்போ எப்படின்னா, பெருமானை நாம் உருவத்தின் மேலே வைத்திருப்பதெல்லாம் மாகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் நம்முடைய கற்பனைகளும் நம்முடைய விருப்பத்தில் வைத்திருக்கிறோம். யாரோ அப்படி வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு வாய்த்த குரு நேராக தெரிகிறார், உடம்புல நேராக தெரிகிறார். எனவே அந்த வடிவத்திலே நீங்கள் வணங்கலாம், தவறில்லை. அது பெருமானுடைய வடிவம் தான். குருவை சிவமாக பாவிக்கிற பொழுது அது சிவனுடைய ஆவேசத்திலே வருகின்ற வடிவம். எனவே அதான் முதல்ல சொன்னார், அந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல் சொன்னார் இல்லையா? அந்த மேனி கருமேனி அல்ல திருமேனின்னு சொன்னார். எனவே அப்படி தியானிக்கலாம் என்றார். பெரியவர்கள் அந்த அடையாளங்களை சொன்னதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது அடையாளம் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க.
பெருமானுடைய வடிவம் யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம் 3 சொல்லியிருக்காங்க. அவன் நிறம் எப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்முடைய அப்பர் பெருமான் பாடுற பாட்டில் ஆடுகிறான்னு சொல்லாமல் அந்த புருவம் எப்படி இருக்குதுன்னார், குறித்த புருவம்னார். கொவ்வை செவ்வாயின்னு அது குமிழ் சிரிப்புன்னார். முத்துசு அழகா அதுக்கு உரை எழுதுறார். குமிழ் சிரிப்பு என்ற வார்த்தை தமிழில் கிடையாதுன்றார். குமிழ் என்ற வார்த்தை கிடையாது, குமிழ் தான் இருக்குது. குமிழ் என்ற வார்த்தை 3 சுழி இன்னும் இருக்கும், அது கிடையாது. குமிழ் கிடையாது, தமிழே கிடையாது. அதை அவர் எழுதுறார். இல்லாத வார்த்தையை போடுறார் என்றால் அவர் சிரிப்பு யாருக்கு இடையில்லாத ஒரு சிரிப்பு அது இல்லையா? அந்த சிரிப்பு இடையில்லாதது, எனவே அப்படி போடுறார். அதுக்கு இடையே கிடையாது இல்லையா? நாம் சிரிக்கலாம், குமிழ் சிரிப்பா சொல்லிக்க போகலாம் அதெல்லாம். ஆனால் அவருக்கு குமிழ் சிரிப்புன்னு சொல்லணும் என்று. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க என்றால், நாம் தியானிக்கிற பொழுது அந்த உருவம் அப்படியே நமக்கு நினைவு வர வேண்டும். குறித்த உருவம், கொவ்வை செவ்வாய், அதில் குமிழ் சிரிப்பு, பனித்த சடை, பவளம்போல் மேனியில் பால் மேனி, பவளம்போல் மேனியில் பால் வெந்நீர், அப்புறம் இனித்த முறையை எடுத்த ஒரு பாதம் என்று இப்படி ஒன்றுனா சொல்லுகிற பொழுது ஒரு உருவமாக நமக்கு வருகிறதல்லவா? அந்த உருவத்தை நாம் தியானிப்பதற்கு இப்படி பாடியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அப்படி பெருமான் காட்சி தந்திருக்கிறான். இப்போ தோடுடைய சிலையில் ஏன் பாடுறார்? அப்படி காட்சி தருகிறான் என்பதை பார்க்கிறோம். அதாவது திருவாய்மூருக்கு போகிற பொழுது பெருமானைக்கு அப்பர் பெருமானை கூப்பிட்றார் இல்லையா? பாப்பா அங்கே வான்னு சொல்லிட்டு போகிறார். எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வந்து அடையாளம் வருவினான், தெங்கேதொன்னும் திருவாய்மூச்செல்வன் அங்கே வா என்று போனால் அது என்கொலோன்னு போடுறார். ஞானசம்பந்தர் கேட்குறார், என்னையா என்ன ஆச்சுன்னு கேட்குற பொழுது பெருமாள் வந்து என்னை அழைக்கிறார் போறன்றார். போறன்னு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், பாடிப்பெற்ற பழங்காசு பரிசு பழங்காசு அதை வாடி வாட்டம் தவிர்ப்பார் அவர் போலும்னர். திருவீழிமிழலிலே நாள்தோறும் நமக்கு காசு தந்தாரே அவர் போல இருந்தது எனக்கு என்று திருவீழிமிழலில் ஏன் சொல்றாருன்னா, அங்கே அப்பர் பெருமானுக்கு வாசி இல்லா காசு கொடுத்தார். நீ ஏதோ இங்கே மறைக்கட்டு கதவுல 10 பாட்டுக்கு தான் திறந்து கவலைப்படாதப்பா, உன்னை நான் ஈக்குவலாக தான் நினைக்கிறேன், உனக்கு அங்கே கொடுத்தது இல்லையா என்பது போல் அந்த திருவீழிமிழலை அந்த தோற்றத்தோடு வருகிறார், எழுந்து ஓடுறார் என்று பார்க்கிறார். இப்போ அவங்களாம் அப்படி பார்த்து தானே பாடியிருக்காங்க. அதெல்லாம் அவர்கள் பார்த்த அந்த அடையாளம் நமக்கு பாடியிருப்பதாலே நாம் தியானிக்கலாம். அதெல்லாம் பெருமானுடைய உருவமாக வருவதாலே நாம் தியானிக்கலாம் என்று சொல்லுகிறார். அதான் எதிராக சந்திப்பது நந்திதன் திருத்தாளினை, சிந்திப்பது நந்தி செய்ய திருமேனி, சிவந்த திருமேனி, செய்கிற சிவந்த திருமேனி, வந்திப்பதுன்னு வணக்கம், வாயால் வாழ்த்துதல் இருக்கு இல்லையா, அது நந்தி நாமம். என் வாய்மையால் புந்திக்குள் நிற்பதுன்னு, என்னுடைய வாய்மை என்றால் நான் நேர்மையாக இருப்பதாலே, மனமது செம்மையானால் என்று சொல்றார் இல்லையா, அது செம்மையுள் நிற்பராகில் சிவகதி சேரும் என்றேன் இல்லையா, நமக்கு அப்பர் பெருமான் பாடினார் இல்லையா. செம்மையான மனம் நமக்கு இருந்தால் அங்கே பெருமான் வருவான், எங்கே புந்திக்குள் வருவான், அறிவிலே அவன் தோன்றுவான் என்று புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்போதம் என்றால் அவருடைய உபதேசம் ஞானகுருவாக வந்து பெருமான் சொல்லுகின்ற அந்த உபதேசம் என் அறிவிலே அது தங்கும், புந்திக்குள் நிற்பது நந்தி பொற்பாதமே போதமே என்று சொல்றார். அந்த பொன் போதம் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிறார். பொன் என்பதற்கு அழகு என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, சிறந்தன்னு அர்த்தம் இருக்கு. பொன்மொழி என்று இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ சாதாரணமாக பெரியவர்கள்லாம் சொன்னால் பொன்மொழி குற்றமற்றது, ஆனால் எந்த விதமான குற்றமற்றது. பொன்மொழி என்று சொல்வது அந்த அடிப்படை தான். பெரியவர்கள் சொல்லுகின்ற சான்றோர் மொழியெல்லாம் பொற்போதம் என்பதை பொன்மொழியாக நாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அங்கே சொல்கிறார். அதான் அந்த சரி, அது மட்டும் அதாவது இருக்குது. அடுத்தது 30வது பாட்டு, அதான் நிறைவாக இருப்பது, உபதேசத்தில் நிறைவான பாட்டு அது. போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியர் ஆயினர், நாதன் நடந்தால் நயனம் கலிகூற வேதம் துதித்திட போய் அடைந்தார் விண்ணே என்று வருது. இந்த விண் என்று சொல்வதெல்லாம் திருமுறையில் விண் என்று சொல்வதெல்லாம் ஒரு வகையில் நமக்கு சிவலோகம், அதுதான் விண் என்று சொல்லுவாங்க. பொதுவாக விண்ணவர் போன்றதெல்லாம் தேவலோகம் இருக்குது. திருமுறையில் அடியார்களுக்கு என்று சொல்லப்படுகின்ற விண்ணெல்லாம்
சிவலோகம் என்று நாம் கொள்ளணும். அதான் அடிப்படை. அதான் போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தினர். அந்த போதம் என்பது உண்மை ஞானம் என்று வைத்துக்கணும். அதான் சிவஞான போதம் என்று நாம் சொல்கிறோம். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதியர தாதையார் முனிவிட என்று போதம் என்று அங்கே பெருமான் தருகின்ற ஞானம் உண்மையான ஞானம் என்று. போதம் தரில் எங்கள் புண்ணிய நந்தினர். புண்ணியம் என்பதற்கு அங்கே அருள் உரு என்று நாம் போட்டிருக்கிறோம். பெருமானுடைய உருவம் அருள் உருவம், அவருடைய சக்தியே உருவமாக இருப்பது. உண்மை வழக்கில் அப்படி வருகின்றது ஒரு இடம். நடராஜ பெருமானை பற்றி சொல்ற பொழுது அவர் சொல்றார், அம்பலமாக எதை வைத்து ஆடுகிறான் பெருமான் என்று சொன்னால், அவன் அம்பலமாக கொண்டு ஆடுகின்ற இடங்கள் என்னென்ன என்று சொல்ற பொழுது, நம்முடைய ஆன்மா இருக்கு இல்லையா, ஆன்மாவே ஒரு அம்பலம் தான், அரங்கம் தான், அங்கே ஆடுகிறான். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நமிலக்கே என்று ஆன்மா. மந்திரங்களாக வைத்து 5 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, 5 எழுத்துக்களே அவனுக்கு வடிவமாக வைத்து ஆடுகிறான் என்று சொல்றோம். அதுவும் அங்கே உண்மை விளக்கில் வருது. கடைசியாக சொல்ற பொழுது, பறையிடமான் என்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் என்று வருது. பறை என்றால் பராசக்தி என்று அர்த்தம். பராசக்தி என்று சொன்னால் அவருடைய அருள் வெளி. அந்த அருள் வெளியே இடமாக கொண்டு ஆடுகிறான் என்று நாம் சொல்றோம். அப்போ பொதுவாக தில்லை நாம் சொல்றோம், நம்முடைய ஆன்மாவை சொல்றோம். சிறந்த இடமாக சொல்வது அருள்வெளி என்று சொல்லி, அவன் ஆடுகிற பொழுது இடமாக கொள்வது என்பது அருள்வெளி, அவனுடைய அருள் ஆற்றல், அதுதான் இடம். அங்கே பெருமான் ஆடுகிறான் என்று. இடமாக கொள்வது அருள் என்றால் ஆடுகின்ற பெருமான் சிவம் நடராஜ பெருமான் என்று வைத்துக்கிட்டு பறையிடமா என்று சொன்னார். பறைனா பராசக்தி, பராசக்தியை இடமாக கொண்டு மிகு பஞ்சாக்கரத்தால், பஞ்சாக்கரம் உயர்ந்த ஒரு உபதேச மொழி, அதுவே வடிவமாக ஆடுகிறான். அதுதான் உண்மையான நடராஜனுடைய வடிவம் என்று. மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாதுன்னு சொன்னார் இல்லையா, அதான் இங்க சொல்றார். போதம் தரும் எங்கள் புண்ணியநாதன். அந்த புண்ணியநாதன் என்றால் அருள் உரு, அவன் அருளே உருவாக கொண்டவன். போதம் தனில் வைத்து நம்முடைய நெஞ்சத்திலே மறவாமல் அவரை வைக்க வேண்டும், நினைவிலே கொள்ள வேண்டும், நெஞ்சத்திலே மறக்காமல் வைத்துக் கொண்டு இருந்தால் அவர்கள் எல்லாம் புண்ணியரானார்கள். அப்பா அதற்கு ஞானம் முதிர்ந்தவர்கள் எழுதுறாங்க. ஏன்னா சைவ சித்தாந்தம் தான் புண்ணியத்தை சொல்ற பொழுது பசு புண்ணியம் என்றும் பதிபுண்ணியம் என்றும் ரெண்டா பிரிக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அறம் செய்தால் அது பசு புண்ணியம், அது மீண்டும் நமக்கு பிறவியை தரும், பிறவி நீக்காது. பதிபுண்ணியம் என்றால் பிறவியை நீக்கும் என்பதாலே அதெல்லாம் சிவபுண்ணியம் என்று. புண்ணியராதல் என்றால் ஞானம் நிறைந்தவர்கள் என்று சொல்றார். இந்த ஞானம் என்பதற்கு உங்களுக்கு நான் இதில் எழுதணும்னா ஞாபகம் இல்லை, இருக்கலாம், அடுத்த இதில் எழுதுப்பேன்னு நினைக்கிறேன். ஞானம் என்பதற்கு நிலையாமைக்கு எழுத ஞாபகம். இப்போ வீடு பயக்கும் மெய்யுணர்வு என்று எழுதுகிறார் பரிவேலழகர். வீடு வர வேண்டும், வீடு பெற வேண்டும் என்று என்றாங்க இல்லையா, அதுதான் ஞானம்ன்றார். பொதுவாக ஞானம் என்றால் ஒன்றை நன்றாக அறிந்து கொள்ளுதல், தப்பில்லாமல் தெரிந்து கொள்றது, ஐயம் திரிபர தெரிந்து கொள்வதெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் ஞானம் என்பதற்கு உண்மையான பொருள் என்றால் வீடு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற மெய் உணர்வு என்று அவர் எழுதுகிறார். அடிப்படையாக வீடு பயக்கும் மெய் உணர்வு. அதான் அப்படிப்பட்ட நாதன் நடந்தால் புண்ணியராதல் என்றால் ஞானம் முதிர்ந்தவர்கள். நாதன் நடம், அந்த நடத்தால் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாட்டில் நடத்தால் தான் இருக்குது, இருக்கு. நாதன் நடத்தால், நாதன் நடத்தால் நயனம் கலிகூரன். வஜ்ரேல் முதலாருடைய சித்தாந்த ஞானவான் வஜ்ரேல் முதலாளியுடைய உண்மை விளக்கம் பகுதியை படிக்கணும். அதில் தான் அந்த நடத்தை சொல்கிறார். ஊன நடம், ஞான நடம், ஆனந்த நடனம் என்றெல்லாம் அவர் பிரித்து அந்த பாட்டுக்கு இயல்பாக அந்த பல விளக்கங்களை ஆழமாக தந்திருக்கிறார் அவர்.
உலகப் பொருள்களாக நாம் பெருமானை பார்த்தால் அது ஊன நடம் என்றும், உலகத்தை கடந்த மெய்ப்பொருளாக பார்த்தால் அது ஞான நடம் என்றும் அவர் பிரிக்கிறார். பிரிச்சுட்டு ஆனந்த நடம் என்றால் என்ன என்று அவர் எழுதுறார். அப்ப இந்த இடத்துல நாதன் நடத்தால் நயனம் கலிகூற என்றால் ஆனந்த நடனத்தை பார்க்கிறோம். ஆனந்த நடனம் எப்பொழுது இருக்கும் என்று பார்க்கணும். எப்ப பெருமான் ஆனந்த நடனம் ஆடுகிறார் என்றால் எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஆடுறான். மகா சங்கார காலத்தில் ஆடுறது தான் ஆனந்த நடனம்ன்றாங்க. அதை கேட்பாங்க. இந்த கட்சிக்காரங்களாம் அரசியல் எல்லாம் ஒன்றாயிடுறாங்க. தனித்தனியாக இருந்தவர் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அதாவது நம்முடைய கலைஞர் என்ன பண்ணார், ஒரு பாத யாத்திரை பண்ணார். பாத யாத்திரை பண்ணுற பொழுது அந்த பாத யாத்திரை கொஞ்சம் போர் அடிச்சதுனால பாட்டு பாட்டி டான்ஸ் ஆடினா ஆட்டு பண்ணார். தலையில் முண்டாசு கட்டிட்டு டான்ஸ் ஆடினார். அதை பார்த்துட்டு குமரி அனந்தன் தான் பேசுகிற ஞாபகம் எனக்கு. நீ பாட யாத்திரை போகிற, உனக்கே டான்ஸு, ஒரு சீரியஸான விஷயத்துக்கு பாட யாத்திரை போகிறேன். நீ ஏதோ நாட்டை சரியில்லைன்னு போகிறேன், எம்ஜிஆர் ஆட்சி சரியில்லைன்னு போகிற, ஏதோ ஒன்று போகிறாரு. நீ போனால் அந்த கொள்கையோடு போ. அங்கே போய் என்ன செஞ்சுன்னா பசங்க டான்ஸ் ஆடுற மாதிரி. இந்த மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களை எடுத்து போகிற போது முன்னும் பிரமாதமாக ஆடி போவான். அவனை கேட்பான், இவன் சத்துட்டு நம்ம இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு. அவனுக்கு வேறு மகிழ்ச்சி கிடையாது. தண்ணி போட்டு போகிறான் மட்டும் அவருக்கு அதெல்லாம் கிடைக்குது, அதான் மகிழ்ச்சி. அதுபோல் நடனம் ஆடுறப்போ உனக்கு என்னப்பா அவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு அவர் கேட்டார். மக்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நீ ஆடுறேன்னு கேட்டார் கேள்வி. இப்போ அது போல் நாம் பெருமானை கேட்கணும், எல்லாத்தையும் அழிச்சு விட்டே ஆடுறேன். மகா சங்கார காலத்தில் தான் ஆடுறான். பெருங்கடல் மூடி பிரளயமாகி அதான் எம்மிரை நல்வீணை வாசிக்குவே என்று அப்பர் பெருமான் அந்த எல்லாம் மூழ்கி போதில் பிரளயம். அப்போ இறந்தான் கலேவரம் என்று திருமாலுடைய கலேவரம், அயருடைய கலேவரம் எல்லாத்தையும் மேலே போட்டுவிட்டு டான்ஸ் ஆடுற மட்டுமல்ல வீணை வாசிக்கிறான் என்று வருது. அவ்வளோ மகிழ்ச்சியா என்றால் என்ன அர்த்தம்? அழிக்கிறதுலையா மகிழ்ச்சின்னா? சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது, ஒரே வரிதான். தலைவி ரொம்ப இனியவள், ரொம்ப இன்பம் தரக்கூடிய இனியவள்னு வருது. அது என்ன வார்த்தை போடுறா தெரியுங்களா? நற்றினி தான் வருது அந்த பாட்டு. வினை முடித்தன்ன இனியோள் என்று ஒரு வார்த்தை போடுற. ஒரு செயலை நாம் திட்டமிட்டு செய்து அதே போல நடந்து அந்த செயல் முடிந்தால் ஒரு திருப்தி வரும் நமக்கு. அப்பா, ஒரு மகிழ்ச்சி நமக்கு உள்ளத்தில் வரும். நாம் திட்டமிட்டபடி நடந்தது நல்லா, நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடந்ததா அதை கேட்குறாங்க இல்லையா? அதுபோல் பெருமா என்ன பண்ணா, அந்த யுகம் அந்த ஊழிக்காலத்துக்கு ஒரு திட்டம் போட்டான். என்ன திட்டம்? இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்காக இதுக்குள்ளே சேர்க்கணும், ஆன்மாக்களெல்லாம் இதெல்லாம் வீடு பேர் ஆக்கணும், இதை சொர்க்கத்தை சேர்க்கணும், இதை மறுபடியும் பிறக்க வைக்கணும், இதுக்கு அந்த அதுலேருந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, பிராரத்தத்தை கொடுக்கணும், என்னென்ன செய்யணும் என்னெல்லாம் போட்டு இனிமேற்பட்டு அடுத்த ஊழிக்கு இன்னும் சில ஆன்மாக்கள் பல ஆன்மாக்கள் உய்யப்போவதில்லையா என்று மகிழ்ச்சி வருது. அவர் ஆன்மாக்களை உய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் அழிக்கிறானே தவிர மற்றபடி அவன் நம்ம அழிக்கிறது கிடையாது. அழிப்பு இளைப்பாற்றல். சிவஞான சித்தியால் ஒரே வரி. அழித்தல் என்றால் உயிர்களுக்கு ஆன்மாவிற்கு இளைப்பாற்றுதல். காசியில் சொல்றாங்க இல்லையா, காசியில் போய் ஏன் உயிர் போகணும்னு சொன்னா, உமையம்மை என்ன பண்ணாங்களா, அப்பா எங்கெல்லாம் போய் வந்த நீ, புல்லாகி பூடாய் பூடுவாய் எங்கேயும் அழைச்சி வந்த இல்லையா, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த என்று மடிமேலே கடத்திக்கிறாங்களாம். உமையம்மையினுடைய மடிமேலே அந்த உயிரை கடத்திக்கிட்டாங்களாம். முந்தானைனால விசிறாங்களாம். முந்தான அந்த இளைப்பாறுவதற்காக விசிறாங்களாம். விசிறி முடித்த உடனே பெருமான் அங்கே உபதேசம் செய்கிறார். காதிலே செய்கிற உபதேசம் பெருமானே செய்வதாலே இனி அந்த உயிருக்கு பிறவி இல்லை என்று இளைப்பாற்றி அதற்கு பின்னால் உபதேசம் செய்கிறான்னு சொல்றாங்க இல்லையா காசியில். அதுபோல பெருமான் நம்மை இளைப்பாற்றுகிறான், பின்னாலே மீண்டும் பிறக்க வைத்து மீண்டும் அவனுடைய திருவடிக்கு அழைத்துக் கொள்ளப் போகிறான் பல ஆன்மாக்களை என்ற அந்த மகிழ்ச்சி அவனுக்கு வருகிறதான். எனவேதான் நல்வீணை வாசிக்குவேன், இன்பமாக வாசிக்கிறான். அந்த நல்வீணை என்றால் சொன்னால் நல்ல குறிக்கோள்னு அர்த்தம். நல்ல குறிக்கோடு அந்த வீணை, குறிக்கோளோடு அந்த வீணையை வாசிக்கிறான் என்று பாடுறார். அதான் எங்க சொல்றார், நாதன் நடம் ஆனந்த நடனம். அது நாதன் நடத்தால் நயனம் கலிகூற,
வேதம் துதித்திடனர். வேதங்கள் எல்லாம் அவனை துதிக்கும்படியாக, நாம் ஆன்மாக்களை துதிக்கும்படியாக போய் அடைந்தார் விண்ணே என்றார். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெருமானுடைய திருவடிக்கு போய் சேருகின்றது, எல்லாரும் பாராட்டும்படியாக போகிறது சொல்றார். அதோட அந்த பாட்டு முடியுது. இதில் ஒரு விஷயம் நான் எழுதியிருக்கிறேன். அதாவது வீடு பேர் என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அவர் சொல்றார், இதெல்லாம் வேதம் போதம் தரும் எங்கள் புண்ணியன்னு உபதேசத்தை சொல்லி கடைசியாக முடிக்கிற பொழுது உபதேசத்தில் என்ன சொல்றார், இந்த உபதேசப்படி நீங்கள் நடந்து போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தன்னில் வைத்து புந்திக்குள் வைத்து புண்ணியரானால், நீங்கள் புண்ணியராக ஞானம் முதிர்ந்தால் நாதம் நடம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், ஆழ்ந்த நடனம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஊன நடனமோ ஞான நடனமோ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆழ்ந்த நடனம் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். தெரிந்தால் அந்த தரிசனம் கிடைத்தால் போய் அடைந்தார் விண்ணே, பெருமானுடைய திருவடியை சேரலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்னு பார்க்கிறோம் இந்த பாட்டில். அப்போ வீடு பேர் என்பது அவ்வளவு எளிதல்ல, அதுதான் அந்த பாட்டை நான் போட்டிருக்கேன். அதாவது ஞானசம்பந்த பெருமான் ஞான குருவாக வந்து திருமணத்தில் எல்லாருக்கும் முத்தி தரணும் முடிவு பண்ணார். பாடுறாரு, யார் யாரெல்லாம் போறாங்கன்னு பாடுறார். எல்லாரும் போறாங்க. சில பேர் செய்தியை கேள்விப்பட்டு மனசை தேர்த்திக்கிறாங்க, சரி நாமும் போயிடலாம், போகலாமா வேணாமா கொஞ்சம் யோசித்தாங்க, போயிடலாம் என்று கொஞ்சம் தயங்கி அப்புறம் சரி போயிடலாம்னு வந்தாங்களாம். அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு, சோதி மறைஞ்சு போச்சு. ஒரே எண்ணமாக எல்லாம் ஓடியாந்தா கூட கிடச்சிருக்கும். போகலாமா வேணாமா என்ற பொழுது பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னோம்னா பஸ்ஸு போய் நிற்கும். நாம் ஓடினாலும் பிடிக்க முடியாது, நடந்தாலும் போயிடுற மாதிரி போகலாமா வேணாமா, போகலாம், சரி ஓடலாம், கொஞ்சம் ஓடும், இப்போ அதுக்குள்ளே போயிடணும் இல்லையா, நாம் பார்க்குறோம். அதே போல் அந்த முக்தி காட்சி வருகிறது. போகலாமா வேண்டாமா என்று சிலர் தயங்கி இருக்கிறார்கள், அவளுக்கு கிடைக்கல. சேக்கிழார் பாடுறார், அதுதான் அந்த பாட்டு சொல்கிறேன். பிள்ளையார் எழுந்தருளி புக்கதன் பின், ஞானசம்பந்த பெருமான் அவர் தான் கடைசியாக போகிறார். அது வரையில் இந்த ஜோதி இருக்குது. எல்லாரும் போன பின்னாலே அவர் போகிறார். போன உடனே புக்கதன் பின் பெருங்கூத்தர் கொள்ள நீடிய சோதி குறிநிலை அவ்வழி கரப்பன், பெரும் சோதியாக வந்த அடையாளம் நிலை கரப்பன், அது வழி கரப்ப வரைக்க வள்ளலார்த்தம் படைய மணக்கோயில் தோன்றுதலும். ஆச்சாள்புரம் அந்த இடத்துல நல்லூர் பெருவிடம் சொல்லுவாங்க, அந்த கோயில் தெரிகிறது. அதுவரையில் அந்த ஒளி தெரிந்தது, கோயில் தெரியாமல் ஒளி தெரிந்தது. சோதி மறைந்தவுடனே கோபுரம் தெரிகிறதா. வள்ளலார்த்தம் படைய மணக்கோயில் தோன்றுதலும் தெள்ளு நீர் உலகத்து பேரில்லார் தெருமந்தார். பேரு இல்லார், அந்த பேரு கிடைக்கவில்லை, முத்திப்பேறு வாய்ப்பு கிடைக்காத, முத்திப்பேர் இல்லாதவர்களெல்லாம் தெருமந்தார் என்றால் திகைத்து போய் ஏமாந்து போய் நின்றார்கள். தம்மையே இகழ்ந்து கொண்டு தம்மையே நோக்கி நொந்து கொண்டு நின்றார்கள் என்று வரத்தினால ஞானசம்பந்தருடைய திருமணத்திற்கு போகின்ற வரையில் அவளுக்கு இது இருந்தது, பேர் இருந்தது. முத்திக்கு போக அவளுக்கு பேர் இல்லை என்றால் அவளுக்கு சுலபமாக அந்த முத்தி எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை என்றதை பார்க்குறோம். அதனால் இந்த 30 உபதேசத்தில் சிவபரத்துவத்தை சொல்லி எப்படியெல்லாம் நீங்கள் பெருமானை எண்ணினால் அந்த உபதேச முறையிலே உங்களுக்கு முத்தி கிட்டும் என்பதை சொல்லி முடிக்கிறார். அதோடு அந்த உபதேசம் என்ற பகுதி முடிகிறது. அடுத்து நாம் பார்க்கிறது நிலையாமை என்று ஒன்று. நிலையாமை என்பதுதான், அதுதான் பார்க்கணும்.
பெருமக்களே, அடுத்த பகுதி நமக்கு நிலையாமை பற்றி சொல்லுகின்ற பகுதி நமக்கு வருது. முதல் தந்திரத்தில் பெரும்பாலும் அறவழியில் தான் திருமந்திரத்தை பல வழியில் சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் என்றால், ஞான நிலையை நீங்கள் விரும்புவதற்கு உலகம் நிலையாது என்று நீங்கள் உணர வேண்டும். அப்போ தான் முடியும், இல்லைன்னா முடியாது. நம்முடைய இளமை, நம்முடைய செல்வம், நம்முடைய உடம்பு இது நிலைக்காது என்பதை தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நம்ம அடிக்கடி மறந்துடுறோம் இல்லையா? எனவே அது நிலையில்லாதது, நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிலையாமை என்ற ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. அதை திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரம் எழுதுகிறார். அதில் பொதுவாக எல்லா அறநூல்களும், நாலடியார் கூட, நாலடியார் நம்முடைய நீதிநீர் விளக்கம் குமரகுருவர் எல்லாம் நிலையாமை சொல்லுகிற பொழுது இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இந்த மூன்றும் சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் இளமை நிலையாமை சொல்லலை கிடையாது. அதில் கிடையாது. செல்வம் நிலையாமை சொல்லுகிறார். அதில் 2 பாட்டு சொல்கிறார் குறளில். பெரும்பான்மை யாக்கு நிலையாமை தான் சொல்கிறார். இளமை நிலையாமை சொல்லலை. அது என்ன காரணம் என்றால், அது சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் உங்களுக்கே தெரிய போகுது இல்லையா? திருவள்ளுவர் சொல்ல ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது. என்னுடைய இளமை போச்சு நாமே ஒத்துக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வயசாகி போச்சுப்பா சொல்கிறோம் இல்லையா நாம்? அப்போ இளமை என்பதை நீங்கள் தக்க வைக்க முடியாது, எவ்வளோதான் இருந்தாலும் வைக்க முடியாது. இதெல்லாம் ஆரியார் நிறைய அவருடைய பாடியில் அவர் நிறைய சொல்லுவார். இளமை கொஞ்சம் போச்சுன்னா நிறைய வரும். இவன் என்ன பண்ணுறான், உடனே மை அடிச்சுக்கிறான், அதை வெல்றதுக்காக. அதற்கப்புறம் பல்லு போயிடுது, பல்லு கட்டிக்கிறான், ஒன்றுனா சொல்லுவேன். அப்புறம் வெள்ளை செட்டு போட மாட்டான், கலர் செட்டாக போடுறான் தன்னுடைய இளவை மாற்றிக்கிறதுக்கு. இதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணுற வயசு அதிகமாக கை உதறது, காலை உதறது, அது என்ன பண்ணுவேன்னு தூக்க முடியாமல் உதறது, அது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாரு. ஓரளவு தான் அதை சமாளிக்கலாமே தவிர இளமை இளமை நில்லாது அடிப்படை, அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நாளடையால் என்ன பண்ணாங்க, அதை எடுத்துக்கிட்டு இளமை நிலைக்காது என்பதுனா, இளமை தான் எல்லாம் செய்ய வேண்டிய பருவம், எல்லாவற்றுக்கும் முடிவு எடுக்கிற பருவம் இதுதான். எப்படி இளமையற்கல் என்று சொன்னாங்களோ அதுபோல சமயம் கூட, தத்துவம் கூட இளமையில் தான் படிக்கணும். இப்போ நாமே நம்ம அறியாமல் இது வயசானவங்க படிக்கிறது திருமந்திரம் முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? அதுதான் சில நம்பிக்கை நட்சத்திரமாக சிலது வந்திருக்காங்க காஞ்சிபுரத்தில். அதாவது எந்தெந்த பருவத்தில் செய்கின்ற பொழுது நமக்கு காஞ்சிபுரத்தில் தான் அப்பா தான் எழுதுற ஞாபகம். சைவ சித்தாந்த பெருமளம் நடந்த பொழுது இளைஞர் அப்பா இளைஞராக இருந்த பொழுது, அவங்க இப்போ இளைஞர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கிற பொழுது அதான் எழுதினாங்க. நம்முடைய சமயம் இளைஞர்களாலே வளர்க்கப்பட்டது. தோத்திரமாக இருந்தால் ஞானசம்பந்தர், சாத்திரமாக இருந்தால் மெய்கண்டார். 2 பேரும் இளைஞர்கள். அவங்க வயசானவங்களா? இளைய தலைமுறையிலே அவர் தோத்திரத்தை பாட ஆரம்பிச்சிட்டார், இவர் சாத்திரத்தை பாட ஆரம்பித்தார். அதனால் என்ன தெரியுது என்றால், எல்லாருக்குமே எல்லாமே வயசு விடுதலை கொஞ்சம் தானே. அப்பருக்குத்தான் அங்கே போய் வந்ததால் வயசு அதிகம். மற்றபடி சுந்தரராக இருந்தாலும் சரி, அவன் மாணிக்க வாசகர் எல்லாம் இளைஞர்கள். எனவே இளைய பொழுதிலே வளர்த்த சமயம் அல்லவா இது. எனவே இளைஞர்கள் இதில் பின்பற்ற வேண்டும் என்று அவங்க அன்னைக்கு இளைஞர் மாநாட்டு தலைமையோடு அவங்க பேசின ஒரு நினைவு எனக்கு வருது. அதனால் அது நாளடியார் என்ன பண்ணிட்டாங்க, அது நம்ம பயமுறுத்துவான். அது வேறு, அது பயமுறுத்துவான். என்னென்னா, இறந்து போதல் என்பது வயசாய்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் இறப்பு வரலாம் இல்லையான்னு நாளடியார் சொல்கிறான். அது என்ன பாட்டு என்றால், கடுமையான காற்று வீசினால் மரத்தில் இருந்து கனிகள் உதிராமல் காய்கள் உதிர்ந்துடும், கனி அப்படியே இருக்குன்றார். சில காற்று வீசுற பொழுது பழம் விழாது. இந்த அதிகமான காற்றடிச்ச மாம்பிஞ்சில் பார்த்தீங்கன்னா மாவடுலாம் விழுந்துடும். நீங்கள் பார்த்தா தெரியும், மாங்காய் மாம்பழம் அப்படியே இருக்கும், மாவடு விழுந்துடும்.
பார்ப்போம் நமக்கு. அப்போ என்ன அர்த்தம் என்றால், இறப்பு என்பது வயதாய்தான் வரும் என்பது இல்லை. எனவே இளமை இருக்கிற பொழுதே செய்ய வேண்டிய காரியத்தை செய்திருங்க என்று சொல்றார். வள்ளுவர் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லுவார். அன்று அறிவாம் என்ன, அன்னைக்கு பார்த்துக்கலாம், இப்போ செய்திருப்பார். அன்று அறிவாம், நாளைக்கு அப்போ பார்த்துக்கும், எப்போ வயசான அப்போ பார்த்துக்கும் என்பது போல இருக்காதீங்க. அன்றறிவாம் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைன்னு. எப்போ வேணாலும் நீங்கள் இறந்துவிடலாம், நீங்கள் செய்த அறம் பொன்றாது அழியாது என்று அன்றறிவாம் என்னாது அறம் செய்க என்று அவர் சொன்னார். நாளடியார் கொஞ்சம் பயமுறுத்திட்டான். அவன் என்ன சொல்கிறான், உன்னுடைய கழுத்தை பிடிச்சிட்டே இருக்குது எவன்றான். பிடர் பிடித்து அங்கேயே இருக்கு, எங்கடா இருக்கு எவனா, கழுத்தையே பிடிச்சு தான் இருக்கிறான். அது அழுத்தினா போதுமா இல்லையா, பிடிச்சிட்டு இருக்கிறான், எப்போ வேணாலும் அழுத்திடுவான், ஜாகிரதையாரு என்று ரொம்ப பயமுறுத்திட்டான் நம்ம இல்லையா. வேற ஒன்றும் சிந்திக்கவே விடாமல் அப்படி பண்ணிட்டான். அதுபோல் அந்த நிலையாமை சொல்றதுக்கு என்ன காரணம் என்றால், இளமையிலேயே அந்த அறத்தை வளர்க்க வேண்டும், அறச்சிந்தனை வர வேண்டும் என்பதற்குத்தான். அதனால ஞான வழி செல்வதற்கு நமக்கு முதல் படியாக இருப்பது நிலையாமை. எனவே வள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தை எழுதினார் என்று பார்க்குறோம். அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். அந்த பாட்டு இருக்கணும், அப்புறம் படிப்போம். திருக்குறளில் கள்ளாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, இதெல்லாம் விரதங்கள். கள்ளாமை என்று சொன்னால் திருடாமல் இருக்கிறது, கள்ளுண்ணாமை இல்லை, கள்ளாமைன்னா திருடுறது, களவு, அது கள்ளாமை. வாய்மை உண்மை, வெகுளாமை கோபம் வரக்கூடாது. அந்த வெகுளாமைன்னா கோபத்திலே பேசுறது, கோபத்தை மூஞ்ச காட்டுறது, அதெல்லாம் இல்லை. மனசுலேயே இருக்கக்கூடாது, மனசுலேயே கோபம் வரக்கூடாது, அதான் வெகுளாமைன்னு. மனத்திலேயே அந்த வெகுளி இருக்கக்கூடாது, தோன்றாமை வெகுளாமை. இன்னா செய்யாமல் எப்படித்தான், மனதிலே கூட அந்த இன்னா செய்தலை சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்புறம் கொல்லாமை, கொல்லாமை அது செயல் நமக்கு என்ற விரதங்களால் வரும் பயன். அதனால என்ன வரும் பயன் என்றால் ஞானம். இந்த ஞானம் என்பது வர வேண்டும் என்றால் இந்த விரதங்களை நாம் பின்பற்ற வேண்டும். இதில் நமக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். கொல்லாமை நமக்கு கிடையாது சொல்லலாம், இன்னா செய்யாமை கூட அடுத்த கெட்டு போகணும் நினைக்கிறது கிடையாது, தப்பு பண்ணுறது கிடையாது, அதெல்லாம் சொல்லிடலாம். கள்ளாமை நம்மகிட்ட கிடையாது, திருடுற வழக்கம் கிடையாது, அது விட்டுடலாம். மற்றெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. வாய்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ கஷ்டம்னு பார்க்குறோம். அதை நம்மளாம் சொல்லக்கூடாது, சில ரகசியங்களை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிவிட வேண்டியதாக இருக்கு. திருக்குறளுக்கு உரை எழுதுகிற பரிமையாளர் என்ன பண்ணுறாரு, வாய்மை என்பது துறவிகள் தான் வச்சிருக்காரு, துறவிகள் தான் வச்சிருக்கிறார். வாய்மை துறவரம் தான் இருக்குது, அது அது விட்டுட்டு போகலாம் இல்லையா. துறவிகளுக்கு வாய்மை வலியுறுத்தி சொல்லிட்டு, ஏனென்றால் இல்லறவாதிகளாலே பின்பற்ற முடியாது. இல்லறவாதி என்ன பண்ணுவான், தினந்தோறும் லேட்டாக வரான்னு வச்சுங்க, மனைவி கேட்குறாங்க எங்கெங்கே போனீங்க, திருமந்திரத்துக்கு போயிட்டு வரேன், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு விஷயம், எங்கேயோ போய் வருவான். எங்கே சிக்கல் வருமோ அங்கே சொல்லிடுறாங்க இல்லையா, சாதாரணமாக ஒரு பொய் சொல்லிடுறோம் இல்லையா. இல்லறவாதிகள் உண்மையாக இருக்க முடியாது, எனவே பொய் பேசுவதை தவிர்க்க முடியாது அவங்களால, எனவே அது வலியுறுத்தப்படவில்லை என்றார். அதனால் பொய் பேசணும் அர்த்தம் கிடையாது, துறவிகளுக்கு அது நிச்சயம். ஆனால் இல்லறத்தில் அப்படி இல்லை, ஏதாவது ஒரு வகையில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் போய் சொந்துருது நமக்கு இல்லையா, பார்க்குறோம் என்று பார்க்கணும். அதுக்கு எப்படி சொல்லிக்கிறோம் நம்ம, இதெல்லாம் நம்ம சொல்கிற விஷயம்தான். சுத்தமாக தங்கம் இருந்தால் அது நகை ஆகாதுப்பா, கொஞ்சம் செம்பு சேர்க்குறோம் இல்லையா, ரொம்ப சுத்தமாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் இல்லையா என்று நம்முடைய தவறுக்கு ஒரு சமாதானம் சொல்கிறோம் இல்லையா. அது இல்லறத்தில் முடியாது என்றும் துறவிகளுக்கு கட்டாயம் அவங்க செய்தாகணும். வாய்மை என்ற வாய்மை, வெகுளாமை, கோபம், நமக்கு இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இதில் பாருங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு கள்ளாமை நமக்கு திருட போகிறோமா, நிச்சயமாக கிடையாது. இப்போ அதெல்லாம் நம்ம இருக்கிற பொழுது இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா, இப்போ உட்காருங்க, நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது, நான் கோவப்பட மாட்டேன், என்ன செய்யுமா, இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா. அப்படி வர வேண்டும், வந்தால் அது ஞானம். இதெல்லாம் இந்த விரதங்களுக்கு என்ன பயன், அப்படி இருந்தால் என்னன்னு கேட்பாங்க சில பேர், அதுக்கு என்ன பயன் என்றால் ஞானம் பெற வேண்டும் என்றால் இதெல்லாம் விரதங்களாக இருந்தாலாம்பா உனக்கு ஞானம், அவ்வளோ சுலபமாக உனக்கு ஞானம் வராது என்று சொன்ன. ஞானம் அது என்னன்னு கேட்டார். ஞானம் என்று கூறுகிறார் பரிமேலழகர்.
ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு. வீடு பேர் அடைய வேண்டும் என்ற உணர்வை தருவதுதான் ஞானம். அது இல்லைன்னா என்ன வேணாலும் மடிக்கிட்டான், வேற ஒன்றும் இல்லை இல்லையா. இந்த ஜென்மத்துக்கு எனக்கு வீடு பேர் வேணாங்க, அது ஒரு 4-5 பிறவி போட்டோம் என்று முடிவு பண்ணிங்கன்னா எப்படி வேணா இருந்துங்க. எனக்கு வேண்டாம், இந்த பிறவி வேண்டாம் என்று உண்மையிலேயே பிறவியை நீக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த விரதங்களை கடைப்பிடிக்கிற பொழுது தானாக ஞானம் வரும். அது வீடு பயக்கின்ற உணர்வை தரலாம் என்று சொன்னார். இந்த உணர்வு, இதெல்லாம் அந்த பரிமேடுடைய உரை நான் எழுதியிருக்கிறேன். இந்த உணர்வு நிலையாமை, துறவு, மெய் உணர்தல், அவா அறுத்தல் என்னும் 4 அதிகாரங்களில் அடக்கி கூறப்பட்டது. ஞானமாவது வீடு பயக்கும் உணர்வு தானே. வீடு பயக்கும் உணர்வு இந்த 4 அதிகாரம் தான். நிலையாமை என்று ஒரு அதிகாரம், துறவு என்று ஒரு அதிகாரம், மெய்யுணர்தல், அவா அறுத்தல் என்ற இந்த 4 அதிகாரத்தில் அதை அடக்கியிருக்கிறார் என்று சொல்றேன். அப்புறம் நிலையாமை என்றால் என்ன, இதெல்லாம் நான் சொல்றது பூரா திருக்குறள் இருக்கிற பரிமேடு உரை தான் இப்போ சொல்றேன். நிலையாமை பற்றி. நிலையாமை என்றால் என்ன என்றால், தோற்றம் உடையன யாவும் நிலையுதல் இலவாம் தன்மை. தோன்றுகின்ற எல்லா பொருளும் நிலைக்காது. அனாதியாக இருந்தால் அது நிலைக்கும், தோன்றுகிற பொருளாக இருந்தால் அது நிலைக்காது. இப்போ நம்முடைய உடம்பு தோன்றுவது, உயிர் தோன்றாதது. இப்போ உயிர் அனாதி, அதுக்கு தோற்ற முடிவு கிடையாது. உயிர் உடம்பை வைத்துக் கொண்டிருப்பதாலே தோன்றுவது போல நாம் நினைக்கிறோம், அது இல்லை. எனவே உடம்பு தோன்றும், தோன்றுகின்ற உடம்பு அழியும். உயிர் அனாதி என்று பார்க்கிறோம். அதாக சொல்றார், எந்த பொருளாக இருந்தாலும் உலகத்தை தோன்றினால் அது அழியக்கூடிய பொருள். தோன்றி நின்று அழிவது, அதுதான் நமக்கு நிலையில்லாத ஒரு பொருள் என்று சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நிலையில் இல்லாத பொருள். தோன்றியது தோன்றிதா இல்லை, அழிகிறது. அழிவது அழிவதா இல்லை, மறுபடியும் தோன்றும். எனவே ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பதால் அது ஒரு நிலையில் இல்லாதது, அது நிலையாமை என்று நாம் சொல்றோம். ஒன்று. அதுக்கு அடுத்து அதுக்கு எத்தனை விளக்கம் பாருங்கள். தத்துவத்தில் நிலையாமை பற்றி சொல்ற விளக்கம் என்ன என்றால், முதல்ல உலகம் உலகம் தோன்றுதான்னு கேட்கிறாங்க. மயங்கிய வழி பேய்த்தேரில் புனல் போல தோன்றி மெய் உணர்ந்த வழி கயிற்றில் அரவு போல கெடுதலின் பொய் என்பாரும். இந்த உலகம் பொய் என்று சொல்கிறார்கள். பொய் என்றால் நிலையில்லாதது. மாயாவாதிகள், ஏகான்மவாதம் அல்லது மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க என்றால், இந்த உலகம் மயங்கிய வழி, உனக்கு மயங்குகிற பொழுது, அதாவது நன்றாக தூங்கி இருந்து எழுந்து உட்கார்ந்தோம்னா எங்கே இருக்கிறோன்னு தெரியாது. எனக்கு நேற்று அப்படி ஆகிப்போச்சு. நான் வழக்கமாக போய் சென்னையில் படுப்பேன். இன்னைக்கு எங்கள் அக்கா விட்ட படுத்திருந்தேன். இருக்கிற எங்கடா இருக்கு, ஒன்றுமே புரியல, எங்கடா இருக்கிறோன்னு. ஓ, நம்ம காஞ்சிபுரம் தான் இருக்கிறோம் என்று இடம் மாறின உடனே நல்ல தூக்கத்தில் இருந்தால் எங்கே இருக்குன்னு தெரியாது. அது மயக்கம். அந்த மயக்கம் கொஞ்சம் நீங்கணும் இல்லையா? அதுபோல் இந்த மயக்கத்தில் என்ன தெரியுதா, காணல் நீர் தெரியும். அங்கே தண்ணி கிடையாது, ஆனால் பேய்த்தேர் என்றால் பாருங்க. பேய்த்தேர் என்றால் காணல் நீர். அதில் புனல் போல தண்ணீர் இருப்பது போல தெரியுன்றார். இப்போ நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையோ, அந்த பேய்த்தேர் காணல் நீர் பார்த்துருக்கலாம். இப்போ நாம் சென்னை போன்ற இடங்கள் மற்றெல்லாம் ஹைவேஸில் போனோம்னா என்ஹெச்சில் தெரியும். அந்த என்ஹெச் போன்ற ரோட்டில் போனால் கூட எப்படி தெரியும்னா, தண்ணீர் தேங்கி இருப்பது போல தெரியும். தேங்கி இருப்பது போல தெரியும். நான் அதுதான் பார்த்துருக்கேன். நான் இப்போ சொல்லலை, ரொம்ப நாளைக்கு முன்னால் அப்பாவோட நான் வேதாரண்யம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வேதாரண்யம். வேதாரண்யம் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்து தங்குகிற இடத்துக்கு வந்தோம். அப்போது அந்த ஒரு குருகுலம் இருக்கு இல்லையா, அந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர், அவருடைய மகன் என்னுடைய மாணவர் தான். அந்த இடத்துக்கு போகிறோம். பேர் நல்ல பேர் டக்குனு ஞாபகம் இல்லை எனக்கு. இன்னும் ரத்தனம்னு வர மாதிரி ஞாபகம் பேர். வேதரத்னம். சர்தார் வேதரத்னம், கரெக்டாக சொன்னார். அவங்க சொல்லலாம், சர்தார் வேதரத்னம். அவங்க வீட்டு தான் போகிறோம். அவங்க வீடு எங்கன்னா அந்த கடற்கரை ஓரமாக இருக்கின்ற வீடு அவங்களுக்கு. மத்தியான நேரம் நான் போகிறேங்க. நாங்கள் திரும்புகிறோம். கடற்கரையில் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போவது போல போகுதுங்க. அப்படியே வெள்ளம் போனால் எப்படி இருக்குமோ, நான் பாப்பா வெள்ளம் போகுதுப்பா வெள்ளம் போகுதுமான்றேன் நான். அவங்க சிரிக்கிறாங்க. அது வெள்ளம் இல்லைடா, அதனால காணல் நீர்னாங்க.
தண்ணி போகிற மாதிரி தெரியுதுங்கிறது, ஓட்டமாகவே தெரிகிறது. அந்த காற்று, வெயில், தொலைவு, கடல் நீருடைய பின்னணியோடு பார்த்தா ஒரு ஆறு பாய்வது போலவே நமக்கே தெரியுது. இதை பார்த்து விட்டு தான் மான்கணங்கள் போய் மயங்கும், மான்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்க சென்று ஏமாறும் பாடுறாங்க. அப்போ அது இப்போ நாம் பார்க்குறது இங்கே அவ்வளோதான் தெரியுது, ஏன்னா இங்கே தெரியுது அவ்வளோதான். கடற்கரை ஓரமாக போனால் அதுதான் பேய் தேர். நாங்கள் அதை தேர் என்றால் ஓடும், எனவே ஓடுவது போல் அந்த நீர் தெரிவதாலே அது பேய் தேர் என்று சொல்லி காணல் நீர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது நேரம் நான் பார்த்தேன், அதான் சொல்கிறாரு அது போலன்றார். இப்போ நாமே ஒரு தண்ணி இல்லாத தண்ணீரை பார்த்து இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மாயாவாதி என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் அப்படி மயங்கி இருக்கிறாய் நீ, இருப்பது போல தோன்றுகிறது. மயங்கியபடி பேய்த்தேர் போலவும், பேய்த்தேரில் புனல் போலவும், மெய் உணர்ந்தபடி உனக்கு ஞானம் வந்து விட்டால், உண்மை தெரிந்து விட்டால், கயிற்றில் அரவு போல கெடுதல். கயிறு பாம்பு இல்லையா, கயிறு பாம்பு போல தெரிகிறது, பின்னால் பார்த்தா பாம்பு இல்லை வெறும் கயிறாதான் தெரியுது இல்லையா, அதுபோல கெடுதலால் இது பொய் என்பாரும். அப்போ நிலையாமை என்பதற்கு அவர் சொல்லுகின்ற விளக்கம், தோன்றுவது போல இருக்கும் ஆனால் கயிற்றில் பாம்பு போல இருந்து பின்னாலே மறையும் அல்லவா, அதுபோல இந்த உலகம் தோன்றுவது போல இருக்கிறது என்று சொல்றாங்க. அது அவருடைய வாதம். இரண்டாவது, நிலை வேறுபட்டு வருதலால் கணந்தோறும் பிறந்து இறக்கும் என்பாரும். அது கணமங்கவாதம். பௌத்தர்கள், அவங்க பௌத்தர்கள் சொல்லுகிறார்கள், கணந்தோறும் தோன்றி இறப்பது ஒரே நிலையாக இல்லை, கணந்தோறும் தோன்றுகிறது, அடுத்த கணம் அழிகிறது. எனவே உலகம் கணபங்கவாதம், அது நிலையில்லாதது என்று சொல்றவங்க பௌத்தர்கள். அப்புறம் ஒருவாற்றான் வேறுபடுதலும் ஒருவாற்றான் வேறுபடாமையும் உடைமையில் நிலையுதலும் நிலையாமையும் ஒருங்கே உடையது என்பாரும். அது ஆறுகதம். ஆறுகதம் என்றால் சமணர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, நிலையில்லைன்னு சொல்லலை, நிலையானது சொல்லலை. ஒருவாற்றான் வேறுபடுதல், ஒருவாற்றான் வேறுபடாமை. ஒரு வகையில் பார்த்தால் நிலைக்கிறது, இன்னொரு பார்த்தால் நிலையில்லை, அதான் நிலையாமை என்றார். நிலையானதான்னு கேட்டா கொஞ்சம் பார்த்தா நிலைக்கிற மாதிரி தெரியுது, இப்படி பார்த்தா இல்லை அப்படின்ற நிலையாமை நிலையின்ற. அது ஏன் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதற்கு ஒரு அவங்க சொல்ற என்ன சொல்றாங்க, நாம் சொல்ற விஷயம்தான். மண் பானை என்று சொல்ற பொழுது மண்ணிலே பானை இருக்கிறதா என்று ஒரு கேள்வி. இப்போ நம்ம மண்ணில் பானை இருக்கானா, இருக்குது, பானை இருக்குது, சந்தேகம் கிடையாது. மண்ணிலே பானை இருக்கிறது என்று சொன்னால் பானையாக இல்லை, சுக்குமா இருக்குது, அது பானையாக தோன்ற போகுது, அதை உண்டாக்கணும். அப்போ அது இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுது. ஏன் மண்ணில் பானை இருக்குன்னு சொன்னால், மண்ணை தவிர வேறு பொருள் பானையை கொண்டு வர முடியாது, எனவே மண்ணில் பானை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, இதை வைத்துக்கொண்டு மண்ணிலே பானை இருக்கிறதா என்று கேட்டால் மண்ணை பார்த்தா இல்லை, அங்கே பானை இல்லை, எனவே அது வேறுபட்டது, அங்கே ஒரு மாதிரி இருக்கு. மண்ணிலிருந்து பானை வருகிற பொழுது அங்கிருந்து வேறுபட்டது, எனவே ஒரு வகையில் வேறுபட்டும் ஒரு வகையில் வேறுபடாமையும் இருக்கிறது. மண்ணிலே பானை என்று சொன்னால் பானையாக வருகிற பொழுது ஒன்றா இருக்குது, பானை இல்லாத பொழுது அங்கே இல்லை, எனவே உண்டும் தான் இல்லையும் தான். பானை அங்கே இல்லை, பானையாக வர்ற பொழுது உண்டு என்று சொல்லி பானையை நோக்குகிற பொழுது உண்டு, அது உருவம் பெறுகிற பொழுது உண்டு, உருவம் பெறாத பொழுது இல்லை அல்லவா. எனவே ஒரு வகையில் வேறுபடுகிறது, ஒரு வகையில் வேறுபடாமை என்று சொல்கிறோம். இது சரி போல தெரியும் நமக்கு, நமக்கு சைவ சித்தாந்த கருத்து சொல்கிற தெரிகிற வரையில் அதான நியாயம். அவனும் இல்லைன்னு சொல்லலை, பானை பார்த்தா அங்கே இல்லைங்க, பானை பானையாக வரும்போது அது இருக்குதுங்க பானைன்றான், அங்கே இல்லைன்றான் அவன் சொல்கிறது சமணம். நாம் அதுக்கு கொஞ்சம் நுட்பமாக நான் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம், இல்லாத பொருள் தோன்றாது, இது அடிப்படை, இது பேசிக்காக சொல்கின்ற வாய்ப்பாடு. ஒரு பொருள் இருந்தால்தான் தோன்றுமே தவிர இல்லாதது தோன்றாது, அது அடிப்படை. அதான் சர்க்காரியவாதம், இல்லாதது தோன்றாது. அது எப்படி சொல்லலாம்னா, மணலில் நீ மண்ணை விட்டுருங்க, மணலில் கயிறு திரிக்க முடியுமா, முடியாது. சணலில் திரிக்கலாம், மணல் சணல் ரெண்டு இருக்குது, சணல்ல கயிறு வரும், மணல்ல வராது. எங்கிருந்து வந்தா என்ன போச்சு, மணலை திரிச்சுட்டு தான் அங்க இல்லை. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எந்த முயற்சி பண்ணாலும் மணல்ல கயிறு வராது.
ஆனால் சணல்ல லேசாக முயற்சி பண்ணால வந்துடுது. எனவே இருக்கிறது எங்கே சர்க்காரிய வாதம், இருக்கிற பொருள் தான் தோன்றும். ஆனால் ஒரு பொருளுக்கு ஒரு 2 நிலை உண்டு. ஒன்று சூக்கும நிலை, இன்னொன்று தூல நிலை. எல்லாம் நம்ம தெளிவாக சொல்லணும். பேசுகிற பொழுது சூக்குமாக இருக்குது, எனக்கு கருத்து வெளிப்படுகிற வரை இங்கே வந்து சூக்குமாக வந்து வெளிப்படுகிற பொழுது தூலமாக வெளிப்படுகிறது. எல்லாம் அப்படித்தான். குழந்தை உருவாகிறது என்றால் சூக்குமாக இருந்து பிண்டமாக இருந்து உருவமாகி வெளிவருகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? அன்னைக்கு கூட சொன்னோம், உற்சவம் என்பது அதுதான் என்று நாம் சொன்னோம். சவம் என்று சொன்னால் இன்றைக்கு வேறு அர்த்தமாக போச்சு. சவம் என்றால் தோற்றம் என்று அர்த்தம், உற்சவம் என்றால் மேலான தோற்றம் என்று அர்த்தம். கருவறையிலே இருக்கிறதா கருவறைன்னு சொன்னாங்க. சிவலிங்கத்தை கருவறையில் இருக்குனாங்க. கருவறையில் அது பிண்டமாக இருக்கிறது, உருவம் கிடையாது, பிண்டமாக இருக்கிறது. கருவறையில் பிண்டமாக இருப்பது உற்சவமாக, உற்சவ மூர்த்தியாக வருகிறான். சிவலிங்கத்தை நாம் உற்சவமாக கொண்டு வருவதே கிடையாது, உருவத்திருமேனி தான் கொண்டு வருகிறோம் என்று பார்க்கிறோம். அப்போ சூக்குமாக இருப்பது தூலமாக வருவதுதான் தோற்றம் என்று நாம் அப்படி சொல்றோம். எனவே சமணர்கள் சொல்லுகிற வாதம் தவறாப்படுகிறது. இன்னொன்று அதில் பார்க்கணும், சொல்ல பாருங்க, ஒருவாற்றான் வேறுபடுதல், ஒருவாற்றான் வேறுபடாமை அப்படின்றார் இல்லையா? வேறுபடுதல் வேறுபடாமை என்று ஒரு பொருளுக்கு சொன்னால் அது முரண்பட்ட கருத்து, மாறுபட்ட 2 குணம் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பொருளுக்கு மாறுபட்ட 2 குணங்களை சொல்லக்கூடாது என்று இதெல்லாம் சைவம் சொல்றது. அப்படி சமணத்தை நாம் மறுக்கிறோம். அதனால உலகப் பொருளில் நிலையாமை பற்றி சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கங்களை அவங்க சொல்றாங்க. என பொருள் பற்றி கூறுவார் பல தரத்தவர் ஆவார். பொருள் பற்றினா பொருளுடைய தன்மை, பொருளுக்குள்ள தன்மை என்ன என்றால் பேய்த்தேர் போல் இருக்குதுன்ட்டாங்க, தோன்றுவது போல் இருக்குதுன்ட்டாங்க. ஒரு வகையில தோன்றுகிறது, ஒரு வகையில் இல்லைன்ட்டாங்க. கணந்தோறும் தோன்றி எழுகிறது என்பது போல பல வகையாக தத்துவ தரிசனங்கள் உலகத்தை பற்றிய கருத்து இருக்கிறது அல்லவா என்று சொல்லிட்டார். இதை சொன்னது ஏன் என்றால் அதான் அடுத்தவர் அவர் சொல்ற விஷயம். ஒரு பொருள் இருக்கிறதா இல்லையா என்பதில் இவ்வளவு வேறுபடுறாங்க. நம்ம சைவ சித்தாந்தம் ஒரு வகையில் சொல்றது, இது மாதிரி மற்ற மதங்கள் எல்லாம் புறச்சமைகள் எல்லாம் வேறு வகையில் விளக்கம் தராங்க. இந்த வகையிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு வகையிலே எல்லாரும் உடன்படுகிறார்கள். எது என்றால் ஒரே கருத்து நிலையாமை. அதில் யாரும் மாற்றம் கிடையாது. நிலையாமை எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. அப்ப திருவள்ளுவர் ஏன் நிலையாமை சொன்னான்னு புரியவில்லையா? எடுத்த உடனே துறவு என்பதை நாம் கூட ஒத்துக்கல, நிலையாமை என்பதை நாம் ஒத்துக்கிறோம், இவங்களும் ஒத்துக்கிறாங்க. எனவே எல்லா மதங்களும் வேறு வேறு வகையிலே கொள்கையிலே இயங்கினாலும் நிலையாமை என்ற அந்த ஒரு கருத்திலே ஒன்றாக உடன்படுகிறார்கள். நாம் இது போல என்றால் தமிழர்ச்சனை வேண்டும் என்று நாங்கள்லாம் போராடணும். போய் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் போராடுறது உட்கார்ந்துட்டு இருக்கோம், தமிழில் அர்ச்சனை பண்ணுறதை பற்றி. எங்கள் கூட யார் வந்து உட்காந்தாங்கன்னா திராவிட கட்சி வந்து உட்காந்துட்டாங்க. முதல்ல கருப்பு துணி போட்டுட்டு எல்லாம் வரிசையாக உட்காந்துட்டாங்க. முதல்ல அவங்க தான் உட்காந்துக்கிறாங்க. இப்போ அண்மையில் விருது பெற்றார், தினத்தந்தி விருது பெற்ற ஈரோடு தமிழன் அவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப அவங்களாம் பகுத்தறிவாதிகள், நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ ஈரோடு தமிழ் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க சொல்ல வாங்க பாடுற இருந்து உட்காரங்கன்னாரு. என்னங்க அப்படின்னு, எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க இல்லையோ, நீங்கள் தமிழுக்காக போராடுறீங்க இல்லையா, எனவே தமிழ் மொழிக்காக வந்திருக்கிறோம். அவங்க கடவுளை பற்றி வரல, தமிழ் என்றதுனால நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். உங்கள் கொள்கை வேறு தான், எங்கள் கொள்கை வேறு தான் கடவுளை பொறுத்தவரையில். ஆனால் மொழி என்று சொன்னால் அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா பயங்கரமாக பேசுகிறாங்க. அவங்க தான் முதல்ல பேசுகிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறாங்க. எல்லாம் அவங்க பேசுகிறாங்க, அவங்க கொள்கை பேசுகிறாங்க அழகா. ஏன் கடவுளை கும்பிட்றீங்கன்னு கேட்டாங்க எடுத்த உடனே. ஏன்னா அவங்க கொள்கை அது. சரி, அது உங்கள் கொள்கை, நான் அதை தப்ப சொல்ல. நீங்கள் என்ன கடவுளை கும்பிட்டுங்க, ஏன் கோயிலுக்கு போய் கும்பிட்றீங்க? அதனால இப்போ பிரச்சனை வந்துட்டுங்க. கோயிலுக்கு போனதானே பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, வீட்டில் போய் கும்பிடுங்க. அவங்க பேசுனது அதெல்லாம் இல்லையா? உங்களுக்கு தமிழ் அரிச்சனமே அவங்ககிட்டே வற்புறுத்துறீங்க. உங்களுக்கு சாமி தானே வேணும், கோயிலில் வச்சு இது ஏன் போடுறீங்க, வீட்டில் போய் கும்பிடுங்க என்று அவங்க கருத்தையும் சொல்லி பகுத்தறிவையும் சொல்லி அந்த கருத்தையும் சொல்லிட்டு இன்னொருத்தர் பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் வேணாங்க, வேணாம், அவங்கள தமிழ் பேச வைக்கணும், உள்ளே இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள தமிழ் அரிச்சனை பண்ண வச்சுருங்க. அதான் எங்களால் முடியலையே, வேற ஒன்றும் வேண்டியதில்லை.
தட்சணை எவ்வளோ கொடுப்பீங்க? 10 ரூபா. தமிழ் அர்ச்சனை பண்ணால் 20 ரூபான்னு சொல்லுங்க, பண்ணிடுவாங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறீங்களா? ஒன்றுமே வேணாம், தமிழ் அர்ச்சனை எடுத்தும் போ, தமிழ் அர்ச்சனை பண்ணுப்பா என்று சொல்லி 10 ரூபா வட அர்ச்சனை, தமிழ் வடமொழிக்கு, தமிழுக்கு 20 ரூபானா செய்துட்டு போகிறாங்க என்று நம்முடைய கருத்து ஒருவர் இருந்தாலும் தமிழ் மொழி உணர்வு என்றில் ஒன்றாராங்க இல்லையா? அதுபோல சமயங்கள் தன்னுடைய கருத்து வேறாக இருந்தாலும் நிலையாமை என்கிற பொழுது அவர்கள் ஒன்றாக மாறினார்கள். அதுதான் சொல்றார். அவர் எல்லாருக்கும் அவற்றது நிலையாமை உடன்பாடாகலால் அந்த நிலையாமை சொன்னார் என்று நிலையாமை என்ற அதிகாரத்தில் முன்னுரையாக ரொம்ப அழகாக பரிமேடு எழுதுகிற அந்த விஷயத்தை நான் சொல்லணுக்காக தான் அதை உங்களுக்கு எழுதினேன். திருக்குறளில் அந்த பரிமேடு உரையில் அப்படி இருக்குது. இப்போ முதல் பாட்டு நிலையாமைக்கு, மண்ணொன்று கண்டீர் இருவகை பாத்திரம், திண் என்று இருந்தது, எது தீவினை சேர்ந்தது, விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. மண் ஒன்று கண்டீர்னர், ஒரே மண்ணு தான், ஒரே மண்ணு தான். மண் ஒன்றுனா ஒரே மண்ணு தான். அந்த ஒரு மண்ணில் பானை செய்தான் குயவன். சில பானைகளை சூளையில் வச்சு சுட்டுட்டான், சுட்டதா இருக்குது. சிலது இன்னும் சுடலை இருக்குது, நாளைக்கு அந்த சூளையில் வைக்கணும். அது சுடாமல் மண்ணாக இருக்குது. மண்ணா இது பானையை ஆக்கிட்டான், இன்னும் உள்ள வைக்கல. அன்னைக்கு ராத்திரி மழை பெய்யுது. மழை பெய்தால் சுட்ட பானைக்கு ஒன்றும் ஆகலை, அது மாதிரி பேசாமல் இருக்குது. அது நெருப்பாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் வாங்கிட்டு பேசாமல் இருக்குது. இது கரைந்து போகும், பார்க்குறோம் இல்லையா? அதான் சொல்கிறார். இது தெரிஞ்ச விஷயம்தான். இதை சொல்கிறார். சித்தர்கள் பாடுற பாட்டு தான், அவங்க வேற மாதிரி பாடினாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு வருது இல்லையா? எவ்வளோ எளிமையாக பாடினாங்க. குயவனை வேண்டாங்களாம் 4-6 மாதம் 10 மாதம் இல்லையா வேண்டி ஒரு உடம்பை கொடுத்தா கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைக்கிறான். உடம்பை உடம்பா நினைக்கிறது இல்லை. யாரும் பெருமான் கொடுத்த இந்த உடம்பு உயர்ந்த ஒரு பொருள் என்று எண்ணுவதில்லை. அதனால தான் எப்போ ஒன்றாலும் சாப்பிடுவோம், எப்போ ஒன்றாலும் தூங்குவோம், எப்போ ஒன்றாலும் போவோம் வருவோம் என்றார். எங்கேயாவது ஒரு அறமுறை இருக்கிறதா? டாக்டர் மூவா எழுதுகிறார், தமிழருக்குத்தான் அந்த குறை இருக்கிறதுன்னு. என்னன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பதெல்லாம் எதுக்கு? சாப்பிட்றதுக்கு தானே. சாப்பாட்டுக்கு என்று 1 மணி நேரம் ஒதுக்க முடியாது அவன் நல்லவர். அவசரமாக சாப்பிடக்கூடாது, உடல் நலத்துக்கு கெடுதி. சாப்பிடாமே சில பேர் வேலை பார்ப்பான் இல்லையா? சாப்பாடு தானே வேலை பார்க்குறேன், சாப்பிடாமே வேலை பார்க்குறான். மேல்நாட்டில் அது கிடையவே கிடையாது. நீ எந்த தலைபோற காரியமாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டு நேரம் என்றால் அந்த நேரம் சாப்பிட்ருவான், தள்ளி போட மாட்டான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒன்று கூப்பிடுவான், வரீங்களா, சரி சாப்பிட்ற நேரம் வரீங்களா, இல்லையா உட்காந்துருங்க சாப்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் இருப்பதுக்காக சாப்பாட்டை தள்ளி போட மாட்டேன். நாம் சாதாரணமாக ஒரு கோபம் வந்தாலே நான் சாப்பிட மாட்டேன்னு முதல்ல. ஒரு சாதாரண வீட்டில் கோபம் வந்தால் உங்கள் கையால் நான் சாப்பிட மாட்டேன், அல்லது 2 நாள் சாப்பிட மாட்டேன் என்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? வேலைக்கு சாப்பிட்றது கிடையாது நமக்கு, இதெல்லாம் கொள்கை நம்ம. அப்போ இந்த உடம்பை உணவு முக்கியம். உண்டி முதற்றே உணவின் பிண்டம்னார், உணவினாலே வருவது. தூல உடம்பு என்பது அன்னமய கோஷம், சாப்பாட்டில் இருக்கிறது. உள்ளே இருக்கிறதுலாம் வேற, பிராணமய கோஷம் வேற நாள். தூல உடம்பு நிலை பெறுவது என்பது அன்னமயத்தினாலே, சோற்றினாலே. அதை சரியாக வச்சுக்கணும் இல்லையா என்றுதான் தைத்திரிய உபனிஷத்தில் அன்னம் ஒரு பிரம்மம். நாங்கள் முதல்ல அது அடிப்படை. அன்னமே பிரம்மம் முதல்ல, உணவே நமக்கு தெய்வம். நான் முதல் அவ்வளோ தூரத்துக்கு அது உயர்த்திருக்காங்க. அதனால்தான் உணவை பழிக்கக்கூடாது. சில பேர் பார்ப்போம், என்ன சமைச்சிருக்குன்னு தட்டை தூக்கி போடுவான், அது போய் விழும். சோத்து மேலே என்ன அவனுக்கு கோபம் இல்லையா? பழிக்கக்கூடாதுன்றாங்க. தண்ணீரை பழிக்கக்கூடாது, ஐயா தண்ணீரை பழிக்கக்கூடாது. சாப்பாடு முக்கியமாக சொல்லுவாங்க.
அதாவது வள்ளுவருக்கு அப்படி சொல்கிறாங்க, கற்பனையாக கூட இருக்கலாம். அது வாசுகி அம்மை கிட்ட சொல்லி வச்சாராம் அவர். வாசுகி சாப்பாடு போடுற பொழுது என்னுடைய இலைக்கு பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு ஊசியும் வைனாராம். அது கடைசியில் அவர் ஒன்றும் பயன்படுத்தவே இல்லை. அந்த மாதிரி இறந்து போகிற நேரமா பாவம், உடம்பு அப்படி வாயை இழுத்துட்டு இருக்கா, அவங்களுக்கு போக முடியல ஏதோ. அப்போ கேட்குறாராம், என்ன என்ன தயக்கம் உனக்கு, என்ன ஏதாவது குறையா என்று கேட்குறார். எனக்கு என்ன குறை, ஒரு குறையும் இல்லைங்க. நாள்தோறும் சாப்பிட்ற பொழுது ஒரு ஊசியும் தண்ணீரை வைக்க சொன்னீங்களே, அது எது இருக்கிறே எனக்கு புரியாத போச்சு அப்படின்னாங்களாம். சொன்னாராம், நீ எப்பொழுதாவது சாப்பாடு போடுற பொழுது சிந்து இல்லையா, உணவு சிந்தினால் அது அன்னம் பிரம்மம். எனவே அதை ஊசியில் அப்படி குத்தி தண்ணியில் தோச்சி இலையில் போட்டுக்குவேன், அதுதான் வைக்க சொன்னேன். ஆனால் உன் வாழ்நாள் முழுமே எனக்கு சமைச்சு போட்டேன், ஒரு நாள் கூட அது சிந்தலை, அதனால் உனக்கு அது உண்மை தெரியாத போச்சு என்று சொன்னான்னு ஒரு கதை. இதை ஒரு கிளைக்கதை ஒன்று சொல்லுவாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது தெரிஞ்ச கதை தான் உங்களுக்கு. 2 பேர் வந்தானா வள்ளுவர்கிட்ட வந்து, இல்லறம் பெரியதா துறவரம் பெரியதான்னு கேட்டானா. ஒரு 2 நாள் இருங்கன்னாராம், என் கூட இருங்கன்னாராம். அப்போ தான் இதெல்லாம் நடந்துருக்குது. என்னன்னா, சாப்பாடு போடுற பொழுது ஊசி இது எடுத்தான்னு வச்சாங்களாம் அந்த அம்மா. அவங்க பார்த்து இது என்னடா புரியல, என்னன்னு புரியல அவனுக்கு. அப்புறம் பழைய சோறு சாப்பிட்ற பொழுது வாசுகி சோறு சுடுதுன்னாரா. சோறு சுடுது, விசிறி கொண்டு வந்து வீசுனா அந்தம்மா உடனே விசிறினாங்க. சொன்னாங்க, கிணத்துல தண்ணி இழுத்தாங்களாம், வாசுகின்னு கூப்பிட்டாராம், அப்படியே விட்டு வந்துட்டாங்களாம். இழுத்து நெசவாளி வரும் இல்லையா, நெசவாளி பாவாடு குடை இல்லையா, அந்த குடை கீழே விழுந்து போச்சான். பகல் நேரம் குடை கீழே விழுந்து போச்சு, கொஞ்சம் விளக்கு கொண்டாடினாராம். அந்த அம்மா விளக்கேற்றி வந்தாங்களாம். இதெல்லாம் அந்த 2 பேரும் பார்த்தான். இந்த அம்மா எதையுமே கேட்கலையே, அந்த ஆள் வளர்றான், பகல் நேரத்தில் விளக்கு கொண்டாடுறான், பழைய சோறு சுடுதுன்றான். இதை கூட எதிர்த்து சொல்லாமல் இப்படி செய்கிறாங்கல்லவா. இதுபோல ஒரு மனைவி இருந்தால் இல்லறம் சிறந்தது, இல்லை என்றால் துறவரம் சிறந்தது என்று. இப்போ நாம் இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்றால், அடிசிற்கு இனியாளே பாட்டு அவர் பாடுதான் சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அடிசிற்கு இனியாளே அன்புடையாளே, படிசொல் தவறாத பாவாய், அடிவரடி பின்தூங்கி முன்னெழும் பேதையே, என் தூங்கும் என்கண் இறான்னார். நீ போயிட்டேமா, இனிமேல் எப்போ நான் தூங்க போகிறேன் என்று பாடுறேன். அந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அடிவரடி பின்தூங்கி முன்னெழும் பேதையே, என் தூங்கும் என்கண் இரா என்று மனைவி மேலே அப்பா சொல்லுவாங்க. இந்த இவ்வளோ அருமையாக இந்த நூலை எழுதியிருக்கிறாரே, அவர் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு எழுதுவாங்க. எப்படி இருந்திருக்கணும். இப்போது இல்லறம் வாழ்க்கை துணைநலம் சொல்கிறார், எவ்வளோ மனைவியை நேசித்திருப்பார். அதானப்பா எழுதுறார். இவ்வளவு பிழிந்து ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அவர் வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருந்தாலும் சொல்கிறார். சொல்லுவாங்க அப்பா அவ்வளோ உயர்ந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறாரா, அதான் அந்த பாட்டெலாம் அப்படி வருது அப்படின்னா. நான் பாரதியார் அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு. பாரதியாருக்கு அதுபோல் செல்லம்மாள் மேலே அவ்வளோ அன்பு வரும். வறுமை தான் பாவம், ஆனால் அந்த அன்பு எவ்வளவு இருந்தது என்பதை அது பல இடங்களில் அவர் சொல்லுவார். பாண்டிச்சேரியில் இருக்கிற பொழுது அந்த ஃப்ரெஞ்சு லேடியும் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் 2 பேரும் தோல் மேலே கை போட்டும் போகிறாங்களாம். இவர் உட்காந்து பார்க்குறார். எங்கேயோ இருக்கிற பாரிஸில் இருக்கிறவன் வந்து நம்ம நாட்டில் தோல் மேலே கையை போட்டு போகிறான், நம்ம பொண்டாட்டி உள்ளே இருக்கிறாளுங்க கூப்பிட்டு நம்மளா செல்லமா வா நலம், செல்லமா வெளிவான்னு அந்த அம்மா பயந்து இப்படி வந்தாங்களாம். இங்கே வாண்டு தோளில் கை போட்டு நடந்து போகிறாராம். அந்தம்மா வைக்கப்பட்டு அந்த காலம் என்றால் தன்னுடைய அன்பு. நீங்கள் அதனுடைய ஃபோட்டோ பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஒரு செல்லம்மாவோட இருப்பாங்க, அவளை அப்படி அணைச்சிட்டு அந்த அவளை ரொம்ப அன்போடு அவளை அணைச்சிட்டு ஒரு போஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அன்பு அப்படி தான் அந்த அம்மா வாழ்ந்துருக்குறாங்க. அந்த அம்மாவும் அவருடைய வறுமையில் எவ்வளோ வாழ்ந்துருக்குறாங்க. அன்றைக்கி கூட உங்களுக்கு சொன்ன ஞாபகம். அவர் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு கவிஞர் இல்லையா, அவர் உலக வாழ்க்கை பற்றி அவர் கவலை கிடையாது. ஊரில் என்ன இருக்குதா வேகுதா வேகாதா ஒன்றும் கிடையாது. அவர் பாட்டு ஏதோ
அந்த புலவரோடு மற்றவர்களோட விவாதித்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, அரிசி இல்லை. அதுக்காக அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்களாம், சின்ன பக்கமாக வந்து அவர்கிட்ட ஏங்க அரிசி இல்லை அப்படின்ட்டு போயிட்டாங்களாம். வரன்ட்டு எழுந்து போனார். உள்ள எழுந்து போய், செல்லம்மா, இனிமேல் நான் வித்வான்களோடு நான் பேசி கொண்டிருக்கிற பொழுது அரிசி இல்லை என்று சொல்லாதே, அகர இகரம் என்று சொல், நான் புரிந்து கொள்கிறேன். டூல் டுவெண்டார் அகர இகரம் என்று சொல், நான் புரிந்து கொள்கிறேன் சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சாராம். அரிசியில் அதை பற்றி கவலைப்படலை, எப்படி சொல்லணும் நீ, அகர இகரம் என்று சொல். எட்டயபுரம் சமஸ்தானத்தோட அன்றைக்கு சென்னைக்கு வரார், மெட்ராஸுக்கு வரார். அந்த அம்மா ஒன்றும் இல்லை, அது மெட்ராஸ் போகிறீங்களோ 2 புடவை வாங்கி அண்ணாங்க, வேற ஒன்று. அதுக்கு நம்ம அந்த போயிட்டார். இங்கே வந்து அவர் புடவையா ஞாபகம் வருது. அவர் பாரு புஸ்தகமாக வாங்கினார், நிறைய புஸ்தகத்தை வாங்கினார். வாங்கிட்டு திரும்பி வரார். வீட்டுக்கு போகிற பொழுது அந்த ராஜா பண்ணார், என்ன போல புஸ்தகம் வாங்கிறீங்களே, ஒரு வண்டி வச்சு மூணு, ஏன்னா ஒரு மாட்டு வண்டி, அதில் எடுத்து வச்சுட்டு ஜம்முன்னு பிரமாணம் வரார். இறங்காத ஒன்று எடுத்து வைக்கின்றார். அந்த வண்டிக்காரன் எல்லாம் எடுத்து வைக்கிறான். செல்லம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ புடவை வாங்கியிருக்கிறார். 2 புடவை கேட்டோம். ஓ, ராஜா கிட்ட போனார் இல்லையா, ஏதோ நிறைய கொடுத்தாரு புடவை என்று அடுக்கடுக்க கொடுத்தாரு. எடுத்து வச்சா ஒரு புடவையும் காணும், எல்லாம் புஸ்தகம். எவ்வளோ கோவம் வந்திருக்கும் அந்தம்மா. ஏங்க புடவை கேட்டதே இல்லையா? நான் ஆமாம் செல்லம்மா, மறந்தே போய்விட்டது என்று சொல்லிட்டு என்ன சொன்னாரா, சொன்னாராம். ஒரு பாட்டு அப்படி இருக்குது, பாரதியார் அவையார் பாட்டு இருக்குது, அதை மேற்கோள் காட்டி சொன்னாராம், இந்த புடவையெல்லாம் வாங்கினால் 4-5 வாரத்தில் கிழிந்து போகும், இதெல்லாம் கிழியாத பாட்டுக்கள், இதெல்லாம் எவ்வளவு காலமானா இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னார்னா எவ்வளோ கோவம் வந்துருக்கும். ஏன் புடவை கேட்டால் பாட்டை சொல்கிறேன்னு வந்திருக்கு இல்லையா? நினைக்கிறேன் அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறாள். அப்படிலாம் ஒரு வாழ்க்கை. அவருடைய பாடலில் நீங்கள் பார்த்தினா தெரியும். இருந்தாலும் அந்த வறுமை நமக்கு தெரியும், எல்லாமே தெரிகிறது. நித்தச்சோற்றினுக்கு ஏவல் செய்ய வந்தேன், நிகரலா பெரும் செல்வம் உதவினான்றார். அவன் உதவலை, ஆனால் நித்தச்சோற்றினுக்கு நான் ஏவல் செய்ய வந்தேன் என்று பாடுறார். பாட்டெலாம் பாடுறார். எனக்காக சொன்ன நிலையாமைக்காக வந்ததுனால, வாழ்க்கை நிலையாமை என்கிற பொழுது உலகத்தினுடைய பற்று நீங்குவதற்கெல்லாம் இது அடிப்படை என்று எல்லா சமயங்களும் சொல்வதாலே திருமந்திரத்தில் அது நிலையாமை என்று எடுத்தார். முதல் பாட்டு நமக்கு யாக்க நிலையாமையில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி என்ற பாட்டு சித்தர் பாடுவது போல அவர் பாடியிருக்கிறார். மண் ஒன்று கண்டீர், ஒரே மண்ணு தான், ஆனால் இருவகை பாத்திரம். திண்டென்று இருந்தது எது? தீவினை சேர்ந்ததுன்னு. தீ என்பது நெருப்பு, நெருப்பிலே சேர்ந்ததுன்னு அர்த்தம். இன்னொன்று நம்முடைய உடம்பு ஏன் வந்தது என்றால் தீ வினை சேர்ந்தது. இங்கே வந்து ஏன் வினைதான், இந்த உடம்பு வந்ததுக்கு காரணம் என்ன? வினைதான். எனவே அது தீவினைன்னு. அப்போ திண்ணென்று இருந்தது, தீவினை சேர்ந்தது. விண்ணின்று நீர்விழின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறே. இந்த பாத்திரம் உதவாமல் மீண்டும் மண்ணாவது போல இந்த உடம்பு அழிந்து மீண்டும் பிறப்பதற்கு போகிறார்கள். அந்த மண்ணுக்கு போயிடல, செய்த பானை மண்ணா மறுபடியும் மண்ணா போச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? மறுபடியும் அதை குழைத்து மறுபடியும் பண்ணுவான் இல்லையா? மழையில் நனைஞ்சு போச்சு இல்லையா, நான் தூக்கி போட மாட்டான். அந்த மண்ணை வைத்து கொண்டு மீண்டும் ஒரு பானை செய்வது போல பெருமா என்ன பண்ணுறார்? உங்களை சுட்ட பானையாக ஆக்கணுன்றதுக்காக ஞானத்தை செல்றார். அதுதான் ஞானத்தை தீ என்று சொல்லுவார். ஞானம் என்பதை தீ என்று சொல்வதற்கு காரணம் அது சுடுவது போல, இந்த உடம்பு சுட்ட பாத்திரமாக மாறுவது போல, அது இல்லை என்றால் மீண்டும் மண்ணாவது போல என்று வருது. அதான் அந்த எழுதியிருக்கிற 2 பாண்டங்கள், ஒன்று தீயிலிட்டு சுட்டது, இன்னொன்று சுடாதது. சுடப்பட்டது கேடின்றி நிற்க, சுடப்படாதது முன்போலவே மண்ணாகிவிடும். அதுபோல மக்கள் குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து பின் இறக்கின்றதும் இது போல்வதே என்று சொன்னார். இந்த 2வது பக்கத்தில் இந்த பாட்டை முடிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய இருக்குது. நிறைய இருக்குதா பார்ப்போம். அந்த எண்ணின்றி மாந்தர் இறக்கின்ற வரை இருக்கு இல்லையா? எண்ணின்றி என்பதற்கு எண் என்றால் எண்ணம்னு அர்த்தம், எண்ணிக்கைன்னு அர்த்தம் கிடையாது, எண்ணம். பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்னது? குறிக்கோள் இல்லாது கெட்டேன்றார் இல்லையா அப்பர். அதுபோல குறிக்கோள் இல்லாமல் ஞானம் பெற வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லாமல் இருக்கின்றவர்கள் எல்லாம் அந்த எண்ணம் இல்லாதவர்கள். அந்த குறிக்கோள் இல்லாமல் என்ன குறிக்கோள் என்றால் இந்த பிறப்பிலே மெய்யுணர்வு பெற வேண்டும்
நம்முடைய பிறப்புக்கு அதுதான் அடிப்படை என்றார். அதான் எடுத்த பிறப்பில் அடைய விரும்புவோர் யோக முயற்சியால் உடம்பு நிலை பெற முயல்வதுதான் சுட்ட பாத்திரம். யோகங்களினாலே முயற்சி செய்து உடம்பை திண் என்று வைத்துக் கொள்ளுதல். இவர் தானே உடம்பை வளர்த்தேன்னு சொல்ல போறார். எனவே உடம்பை வளர்ப்பது என்பது யோகத்தினாலே அந்த உடம்பு அழியாமல் பார்த்து கொள்ளுதல். நமக்கு தெரியும், திருமந்திரம் தான் ரொம்ப ஆச்சரியமாக அந்த விஷயத்தை சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீ சொன்ன தொடக்க உரையில் சொன்ன நினைவு எனக்கு திருமந்திர சிறப்பு சொல்ற பொழுது பிராணாயாமத்தை பற்றி எல்லா யோக நூல்களும் சொல்லுகின்றன, நம்முடைய திருமூலரும் சொல்லுகிறார். ஆனால் பிராணாயாமம் என்றால் என்ன என்றால் மூச்சு காற்றை அடக்குதல், மூச்சு காற்றுடைய எண்ணிக்கையை குறைத்தல். ஒரு நாளைக்கு நமக்கு 21,600 என்று சொல்லி அது கால் பகுதி 10,800, அதுதான் 108 என்று வைத்து 108 நமக்கு அர்ச்சனை என்று நாம் சொல்கிறோம். இரவு 108, இங்கே 108 என்று 10,800 என்று சொல்கிறோம். 21,600 என்று சொன்னால் அதை 230, 240 குறைக்கலான்றார். எங்க 1000 எங்க இருக்குது, இது எங்க இருக்கு என்றால் உயிரினங்களிலே ஆமை அதிக நாட்கள் வாழும் என்பதற்கு காரணமே அது மூச்சு ரொம்ப குறைவாவிடும் என்பதுதான் சொல்றாங்க. மூச்சு அதிகம் வாங்காதப்பா சொல்றோம், பார்க்குறோம் இல்லையா? மூச்சு குறைய வேண்டும். அப்ப அடக்குதல், அந்த பிராணாயாமம் செய்தால் மூச்சினுடைய எண்ணிக்கை குறைந்தால் எத்தனை ஆண்டு வாழலாம் என்றால் அந்த கணக்கு எழுதியிருக்கிறார். 9,000 ஆண்டு வாழலாம் சொல்றாரு. பின்னால் படிக்க போறோம். 9,000 ஆண்டு வாழுகின்ற உடம்பு நம்ம கொடுத்துற உடம்பு. இப்ப நாம எத்தனை நாள் வாழறோம் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் என்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர், நம்ம சக்தி, என்னுடைய எங்க வருவார் சக்தி, அவங்க அப்பா, அவருக்கு இப்போ 80 கிட்ட போகுது. அவங்க தம்பி ஒரு நாள் பார்க்க போயிருக்கிறார். பார்த்து என்ன நல்லா இருக்கேப்பா, அண்ணன் தானே நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? நம்ம குடும்பத்தில் 70க்கு மேலே யாரும் இருந்ததே கிடையாது, நீ இருக்கிறீப்பா அப்படின்ட்டு போயிட்டான். இது என்னப்பா வாழ்த்தா மகிழ்ச்சியா வசையா? ஒருத்தர் இருந்தா வாழ்த்து தானே வரணும், ஏன் அதை சொல்ற நீ இல்லையா? ஏன் சொல்ற அப்படி சொல்லிட்டாரான். அது அவர் சொன்ன உடனே அவருக்கு ஐயோ சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு வாரமா அவர் சரியில்லாம போச்சு, மென்டலாக டிஸ்டர்ப்டு. அப்புறம் அவன் அங்கேருந்து வந்து ராணிப்பேட்டிலேருந்து வந்து அவன் எனக்கு ஃபோன் பண்ணான், மாமா இந்த மாதிரி சித்தப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, டாக்டர்கிட்ட இட்டு போயிட்டுருக்கேன், அவரெல்லாம் பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னப்படி தான் அப்பான்னு வராரு இப்போ என்றால் 80 இப்படி இப்போ 80 சதாபிஷேகம்லாம் நம்ம சொல்கிறோம் என்றால் 9,000 ஆண்டு வாழக்கூடிய உடம்பை நமக்கு தந்திருக்கிறான் பெருமான் என்றால் அவருடைய எண்ணம் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பெரிய கருணையாளன். நீ எவ்வளவு நாள் நினைக்கலாம் பெருமான் நினைக்கிறதா இருந்தா. அதை இன்னொன்று 9,000 காரணம் உடம்பு இப்படியே இருக்குமானா இப்படியே இருக்குன்றாருங்க. அதான் விஷயம். நீங்க இன்னும் அதில் சொல்ல போறாதெல்லாம் இப்போ நிறைய வந்து விட்டதுன்னு கவலைப்படாதீங்கன்றார். இப்போ நாங்கள்லாம் அதை பற்றி கவலைப்படுறோம், இப்போ இல்லையா? எல்லாம் கவலைப்படுறோம், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு யோகம் செய்ய ஆரம்பிங்க, உங்களுக்கு முதலாவதாக அந்த நிறைய முடி கருக்கும்ன்றார். சொல்றது தான் அது. நிறைய அந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, பிராணவாயுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குதான். நீங்கள் அவர் சொல்ற முறைப்படி நீங்க செய்தீங்கன்னா நிறைய முடி கருக்கும். அப்புறம் சொல்றார் தளர்ந்த நடை துள்ளிப்பாய்வாயினர், துள்ளி ஓடுவன்றார். இதெல்லாம் யோகத்தில் வல்லவர்கள்ன்றாங்க. இந்த ஆரோக்கிய ரகசியம்னு ஒரு புத்தகங்க, நான் ரொம்ப நாளைக்கு முன்ன படித்தது, ஆனந்தகுமார் சாமி யோகம். அந்த புத்தகம் கூட பெருசாக இருக்கும். அதில் அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஏதோ உடம்பு, அவர் நல்ல யோகம் செய்யறது, ஏதோ கொஞ்சம் உடம்பு வந்த போய் டாக்டரை செக் பண்ண எனக்கு வேண்டான்னு சொன்னேன், என் உறவு வீட்டில் விடலை. செக் பண்ணுற பொழுது அந்த டாக்டர் பார்த்து என்ன சொன்னாராம், உங்கள் வயசு என்னன்னு கேட்டாராம். எனக்கு 65 சொன்னாராம். அது என்னங்க 65ன்றீங்க, அதிகமாக போனால் உங்களுக்கு 35 வயசாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது உடம்பு. உள் உறுப்புகள் 35 வயதுக்குள்ள உறுப்பு தான் இருக்குது, அந்த அளவுக்கு தான் இருக்குது, 65 தெரிலன்றான். காரணம் நான் அந்த யோகாசனம் செய்வதாலே. பிசிக்கல் எக்ஸசைஸ்ன்றது உடம்புக்கு, வெளியில் இருக்கிற உடம்பு, தூள உடம்புக்கு. யோகாசனம் என்பது உள்ளுறுப்புக்கு என்று சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு அவர் சொல்றான்னு பார்க்கணும். அதான் இது சுட்ட பாத்திரம் என்று சொன்னால் யோக பயிற்சினாலே திண் என்று இருந்தது, அது இப்போ ஆகிப்போச்சு. அப்படி இல்லைன்றார். திண் என்று எடுத்த பிறப்பில் அடைய விரும்புவோர் பெருமானை அடைய வேண்டும் என்றால் யோக முயற்சியால் உடம்பு நிலை பெறலாம். அது சுட்ட பாத்திரம். மற்றதெல்லாம் சுடாத பாத்திரம் என்று சொன்னார்.
இதே பாட்டினுடைய அர்த்தத்தை தான் 9ஆம் திருமுறையில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு அப்பா மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன், டைம் ஆகிடுச்சு, எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பாட்டு சொல்லி முடிச்சுடுறேன். எழிலை யாழ் செய்கை பசுங்கலன் விசும்பின் இன்துளிபட நனைந்து உருகி அழலை யாழ்வு உருவம் புனலுடு கிடந்தாங்கு ஆதனேன் மாதரார் கலவி தொழிலை ஆழ் நெஞ்சம் இடர்படா வண்ணம் தூங்கி இருள் நடுநல் யாமத்து ஓர் மழலை யாழ் சிலம்ப வந்து அகம்புகுந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே என்று பாடல். கொஞ்சம் கஷ்டமான பாட்டு அது. அது என்ன சொல்றார், அந்த பசுங்கலன் மண்ணிலே செய்த பானை இருக்கு இல்லையா, அது விசும்பின் இன்துளி பட மழை பெய்ய, அந்த மழையினுடைய துளி பட நனைந்து உருகுதல், நனைந்து உருகுவது போல அழலை யாழ்வு உருவம் புனலுடு கடந்தாங்கு ஆதனேன் மாதரார் கலவி தொழிலை ஆழ்நெஞ்சம் பிடர்படாது. அந்த பானை உருவம் மாறி மண்ணோடு மண்ணாக கிடப்பது போல மாதரார் கலவியினர் பெண்களுடைய அந்த போகம் அதிலே என்னுடைய நெஞ்சம் ஆழ்ந்து போய்விட்டது. ஆழ்ந்து போனாலும் கூட அந்த நேரத்திலே கூட தூங்கிருள் நடுநல் யாமத்துன்னர், அவளோடு நான் தனியாக இருந்து தூங்குகிற நடுநல் யாமத்தும் கூட என்ன பண்ற, ஓர் மழலை யாழ் சிலம்ப உன்னுடைய திருவடி சிலம்பு எனக்கு கேட்குதுன்றார். எங்க மருவிக்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே பெருமானுடைய சிலம்படி கேட்குது என்றால் யோகம், அது யோக நிலை. மடலை யாழ் சிலம்ப வந்து அகம்புகுந்தோன் மறுவிடம், அந்த நேரத்திலே கூட என்னுடைய உடம்பிலே உள்ளத்திலே பூந்திருக்கிறான் என்றால் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக நினைக்கின்ற அந்த யோகம், அந்த யோகம் தான். அதுக்கு விரிவாக பின்னால் அது வருகின்றது, நமக்கு நேரம் இல்லை. அடுத்த சுந்தர பாட்டு வருது பார்க்குறோம், பேக்கிடாரும் பாடுறான், அதெல்லாம் எழுதியிருக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், அது என்ன அர்த்தம் என்றால், இந்த உடம்பு என்பது பெருமான் தந்திருப்பது போகத்திற்காகத்தான், அது தப்பு கிடையாது. அதாவது சமணர்கள் போன்ற, அதை பின்ன அப்பா எழுதுறாங்கலாம், சமணர்களையும் பௌத்தர்களையும் ஏன் திட்டுறாங்க சைவர்கள் கேட்குறாங்க. அது என்ன அர்த்தம் சொல்றாரு, நாம் ஏன் சொல்றோம்னு சொன்னால், உடம்பின் மூலமாக இந்த போகத்தை அனுபவிக்கலாம், சிவபோகத்தை அனுபவிக்கலாம். இங்கே இருக்கிற இகபோகம் அது பரபோகம், இரண்டுக்கும் இந்த உடம்பு நமக்கு துணை. அப்போ பெருமான் தருகின்ற இதிலே இகபோகத்தை வெறுத்தால் அது பெருமானுக்கு மாறாக போறது. அதனால்தான் நாம் இல்லறத்தை வற்புறுத்துறோம். உடம்பு பெருமான் தந்திருக்கிறான், இல்லறத்துக்கு தான் உரியது அது. ஆனால் அங்கேயே ஆழ்ந்து விடாமல் சுட்ட பாத்திரமாக மாறுவது போல யோகத்தினாலே அதை மாற்றிக்கொண்டால் பரபோகம் நமக்கு கிடைக்கும். சுகபோகத்தில் இருக்கிற பொழுதே அந்த போகத்தை நாம் பெறலாம், பெருமானுடைய அந்த இன்பத்தை பெறலாம் என்றது நம்முடைய கொள்கை. சமணம் பௌத்தம் என்ன சொல்றாங்க, யோகத்தை வற்புறுத்துறாங்க, போகத்தை சொல்றது கிடையாது. இது வேண்டாம், இது கூடவே கூடாது என்று சொல்லி துறவுக்கு போறீங்க. சரி, அவன் தருகின்ற இந்த உடம்பு வேண்டான்னு ஒதுக்கிட்டீங்க, துறவையா போறீங்களே, கடவுளை கும்பிட்றீங்களா? அதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்றீங்க, துறவு என்ற ஒரு கருவியை வைத்துக்கொண்டு உலக வாழ்க்கையும் வேண்டாம்னு சொல்றீங்க, கடவுளையும் வேண்டான்றீங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்கிறோம். அதான் நாம திட்டுறோம். நீங்க துறவை நாம திட்டலை, நீங்க துறவு நோக்கத்தினாலே உலக வாழ்க்கையும் வெறுத்து கொண்டு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு, சரி நான் ஒத்துக்கிறேன், உலக வாழ்க்கை வேண்டாம், அப்ப பட வாழ்க்கை சொல்லலாம் இல்லையா, அதுவும் கூடாது. அர்த்தம் ஞானசம்பந்தர் பாடுறார். அது சொல்ற பொழுது பாக்கியம், தன்னுடைய பாக்கியமின்றி பாக்கியம் இல்லாமல், அந்த பேரு இல்லாமல் இருதலை போகமும் பற்றும் விட்டார்னர். அவர் ஒரு வரையில சொல்லிட்டார், இருதலை போகம்னார். இருதலை போகம் என்றால் ஒரு தலை இந்த போகம், சுகபோகமாக இருக்கிற எகபோகம் உலக வாழ்க்கை, இன்னொரு தலை போகம் என்றால் சிவபோகம். அவங்க என்ன பண்ணாங்க, பாக்கியமின்றி இதையும் விட்டுட்டான். அவர் என்ன பரிதாபப்படுறார். சில பேர் உலோகாயுதம் என்ன பண்ணா, அதெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதாங்க இன்பிடாம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க என்ன பண்ணாங்க, அங்கும் இல்லை இங்கும் இல்லை என்று பரிதாபப்படுறார் ஞானசம்பந்தர். இருதலை போகமும் பற்றும் இன்றி போனாங்க என்று சொல்றார். அதனால்தான் அவர்களை நாம் சொல்றோம்,
நீ சரியாக வழிகாட்டல ஆன்மாக்களுக்கு, மற்ற உயிர்களுக்கு, தொண்டர்களுக்கு. உலகபோகம் இல்லை என்றால் அதை போகத்தை காண்பித்திருக்கணும். இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் என்று திரிசங்கு சொர்க்கமாக துறவாக இருந்தால் எதற்கு நீ துறவாக இருக்கிறாய் என்பதால் தான் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம் சமணர்களை சொன்னது, முத்தத்தை சொல்லி அவர்களெல்லாம் மறுத்ததுக்கு காரணம் அதுதான் என்று பார்க்கிறோம். நாம் அதற்கு மாறாக நம்முடைய சுந்தர பெருமான் சொன்னது போல பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான், போகமும் திருவும் புணர்ப்பான். என்ன அழகா சொல்லிட்டார். இதுவும் உண்டு அதுவும் உண்டு, ஆனால் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாக கொள்வதுதான் நம்முடைய முறை என்று சொல்றது. அது ஒரு வகையான யோகம் என்று சொல்லி அடுத்தான் இங்கே சொல்ல போற இந்த நிலையாமை சொல்ற பொழுது இந்த உடம்பு 2 தலை போகத்திற்கு உரியதல்லவா என்று அதை சொல்லி நம்ம முடிக்க போறார். அதோடு நம்ம நிறுத்தி வைப்போம். அடுத்த வகுப்பில் அதை கொஞ்சம் கொண்டு வந்துருங்க, அதை நம்ம வைத்து பார்க்கலாம் என்று கூறி இப்படி ஒரு அரிய வாய்ப்பினை நமக்கெல்லாம் தருகின்ற நம்முடைய ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றி கூறி, இருந்து கேட்கின்ற பெருமக்களை அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.